ஆர்ஆர்பி என்டிபிசி தேர்வு எழுதும் அனைவருக்கும் அண்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சார்பாக வாழ்த்துக்கள். வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம 17th பிஒய்க்யூ சீரீஸில் இருக்கோம். ஓகேங்களா? ஸோ 17 பிஒய்க்யூ சீரீஸ்னால் 1700 கொஷின். ஸோ நீங்கள் டெஸ்ட்டு நம்ம கிளாஸில் ப்ராக்டிஸ் பண்ணது இதெல்லாம் சேர்த்தணும் அப்படின்னா வந்து 2500க்கு மேலே கொஷின்ஸ் பார்த்துருப்போம். அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ஜென்ரல் நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அது மட்டும் கொஷின் பேப்பருக்கு 40 அப்படின்னு பார்த்தோம்னா கூட ஸோ நம்ம இது வரைக்கும் 680 இன்றைக்கியோட சேர்த்துனோம்னா 680 கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துருவோம். அதில் நிறைய இதில் வந்து ஆப்ஷன்ஸும் சேர்த்து டிஸ்கஸ் பண்ணிப்போம். ஸோ அதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2000 பாயிண்ட்ஸ் வந்து ஆர் அட்லீஸ்ட் ஒரு கன்சர்வேட்டிவ் எடுத்தால் கூட 1500 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி ஸோ நம்ம வந்து ஓரளவுக்கு காம்ப்ரஹென்சிவாக கவர் பண்ணியிருப்போம். ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு காம்ப்ரஹென்சிவான ஒரு மேரத்தான் ரிவிஷன் செஷன் நடக்க போகுது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் நம்ம எலாபரேட்டாக பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ பிஒய்க்யூஸ்குள்ளே போகலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு யார் வந்து பார்த்திங்கன்னா அவாதை வந்து ஒரு செரி அது என்றைக்காவது ஒரு நாள் நம்ம வாயில் விழும் அப்படின்னு சொன்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா லார்ட் டல்ஹவுசி. ஓகேங்களா? ஸோ அவாதுங்கிறது இன்றைக்கி மாடர்ன் பீகாரை சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இவர் அந்த சொன்ன மாதிரியே வந்து 1856 மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆர் மேல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா? அதாவது நிர்வாகம் சரியில்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சு அவாதை அனெக்ஸ் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸு கீழே மிஸ்மேனேஜ்மெண்ட்டில் இது பண்ணது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்று மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ அதை ஒரு காரணமாக காட்டி மிஸ்மேனேஜ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அவாதை எடுத்துட்டாரு. ஸோ 1857 ரிவோல்ட் வந்து ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் ஆனதுக்கு இது ஒரு காரணம். ஓகேங்களா? ஸோ இது இந்த மிஸ்மேனேஜ்மெண்ட்னால அனெக்சேஷன் ஆஃப் அவாத். ஓகேங்களா? ஸோ ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அனெக்சேஷன் ஆஃப் அவாத். ஓகேங்களா? ஏன்னா வந்து நம்ம இதுக்கு முன்னால் வந்து பிஒய்க்யூ டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்துருப்போம். அவாத் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நர்சரி ஆஃப் பெங்கால் ஆர்மி, பிரிட்டிஷ் பெங்கால் ஆர்மி அப்படின்னு வந்து பார்த்துருப்போம். ஏன்னா இங்கேருந்து நிறையா சோல்ஜர்ஸ் வந்து போயிருப்பாங்க. ஓகேங்களா? பட் இதையே அனெக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன விசுவாசமாக இருந்தாலும் பிரிட்டிஷ் வந்து நம்மளை கண்டுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு இங்கே ஒரு டிஸ்கண்டென்ட் பர வச்சு அதே மாதிரி நம்ம ஜமீன்தாரி சிஸ்டம் வந்து பார்த்துருவோம். ஸோ அதுலேயுமே பல பிரச்சனை. அதனால தான் நிறைய ஜமீன்தார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவாதில் வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக போராட்டத்தில் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்தியாவில் எந்த ஸ்டாண்டர்ட் டைம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜிஎம்டி 5.30. ஓகேங்களா? அது என்ன ஜிஎம்டி 5.30? ஜிஎம்டினா கிரீன்விச் மெரிடியன் டைம். ஓகேங்களா? ஸோ லண்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற கிரீன்விச் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் வழியாக பாஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதுக்கும் அந்த இடத்தையும் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட மிர்சாப்பூர் வில்லேஜில் வந்து கிராஸ் பண்ணுது பார்த்தீங்களா? ஸோ அந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமான லேட்டிடியூடை கிராஸ் பண்ணுறதுக்கும் இல்லை லாங்கிடியூடை கிராஸ் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சன்னுக்கு வந்து 330 மினிட்ஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ 330 மினிட்ஸ். அந்த 330 மினிட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா 5 hours 30 minutes. ஓகேங்களா? ஸோ 5 hours 30 minutes. ஸோ பேசிக்காக நமக்கு அப்புறம் அங்கே சன்ரைஸ் ஆகும். அப்புறம் ஏன் ப்ளஸ் சொல்கிறாங்க அப்படின்னா அதைத்தானே ப்ளஸ் வச்சுருக்கணும். ஏன் நம்மளை ப்ளஸ் வைக்கணும்? ஏன்னா அதுதான் ரெஃபரன்ஸ்னால அதுக்கு ப்ளஸ் 530 hours. அதுக்கு முன்னால் 5.5 மணி நேரம் அப்படிங்கிறதுனால ஸோ நமக்கு ப்ளஸ் 530. ஓகேங்களா? ஸோ இந்த 330 மினிட்ஸுங்கிறது 82.5 டிகிரி லாங்கிடியூட், ஈஸ்ட் லாங்கிடியூட் இன்ட்டு 4 minutes. ஓகேங்களா? ஸோ இது மூலமாக நமக்கு ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா வந்து ஒரு லாங்கிடியூடுங்கிறது 4 minutes. ஓகேங்களா? ஸோ மொத்தமாக 360 லாங்கிடியூட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ நமக்கு 360 × 4 1440 minutes வரும். 1440 minutes வந்து 24 hours. ஓகேங்களா? ஸோ ஒரு லாங்கிடியூட் அப்படிங்கிறது 4 minutes. ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து யார் வந்து ஷாஹீரோட வந்து அவரோட எம்பையரை கன்சல்டேட் பண்ணாங்க. ஸோ இண்டஸ் வேலியிலேருந்து பெங்கால் வரைக்கும். ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா சிட்டகாங்லேருந்து பெஷாவார் வரைக்கும் அந்த ரோடை போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஷெர்ஷா சூரி. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி இந்தியாவில் கிராண்ட் ட்ரங்க் ரோடுன்னு இருக்குது. அது வந்து அதே ரோடை ஃபாலோ பண்ணி போட்டது தான். ஓகேங்களா? ஸோ ஷெர்ஷா சூரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சூர் டைனாஸ்டி அப்படிங்கிறத ஒரு ஃபவுண்டர். ஓகேங்களா? ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஹுமாயூனை டிஃபீட் பண்ணியிருப்பார். ஸோ ஹுமாயூனை 1539, 1540 ரெண்டு டைமில் டிஃபீட் பண்ணுவாங்க. 1540 கம்ப்ளீட் டிஃபீட். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் சூர் டைனஸ்டி ஃபவுண்ட் பண்ணிப்பார். ஓகேங்களா? ஸோ இவர் வந்து ஒரு ஆஃப்கன் ஜென்ரல். ஓகேங்களா? ஸோ ஆஃப்கன் வம்சத்தை சேர்ந்தவர். ஓகேங்களா? ஸோ இவரை டிஃபீட் பண்ணதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீகார் அண்ட் பெங்கால் அதோட கம்பைன்டு அந்த ஒரு சில கம்பைன்ட் ஏரியாஸோட கவர்னராக இருப்பார். ஓகேங்களா? ஸோ இவர் நிறையா ரிஃபார்ம்ஸ் கொண்டு வர்றாரு. இவர் தான் ரூபியாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். ஓகேங்களா? ஸோ அதாவது வெள்ளியை வந்து ஒரு ஃபிக்ஸட் வெயிட்டில் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி யூஸ் பண்ணுவார். இவர் யூஸ் பண்ண வந்து பார்த்திங்கன்னா 1857 ரிவோல்ட் வரைக்குமே வந்து நிறைய இடத்துல காயினாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் ரிஃபார்ம்ஸ். இவர் கொண்டு வந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸ் தான் தோடர்மால் வந்து பின்னாடி அக்பர் பீரியடில்
இந்த தஹசாலா சிஸ்டம் அப்படின்னு 10 வருஷத்துக்கு ஒரு சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இந்த லேண்ட் ரிஃபார்ம் தோடர்மல் வந்து அக்பர் பீரியடில் அப்படியே இது பண்ணுவார். அதுக்கப்புறம் இவர் கிராண்ட் ட்ரங்க் ரோட், ஓகேங்களா, இந்த கிராண்ட் ட்ரங்க் ரோடு அப்படிங்கிறத சிட்டகாங்லேருந்து அங்கே வந்து சரி ரோடு சிட்டகாங்லேருந்து அங்கே பெஷாவர் வரைக்கும் அந்த ரோடை போடுவார். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சராய்ஸ் அப்படிங்கிறத இது பண்ணுவார். ஓகேங்களா. அதே மாதிரி இவர் ஒரு போஸ்டல் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். ஓகேங்களா. ஸோ அந்த எம்பையர் ஃபுல்லாக வந்து இமீடியட்டாக போஸ்ட் போகிறக்கு. ஓகேங்களா. ஸோ இவர் ஒரு போஸ்டல் சிஸ்டமை டிசைன் பண்ணியிருப்பார். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் இவரோட இது. ஸோ இதில் என்னென்னா இதை 4 வருஷத்தில் பண்ணியிருப்பார். 1540 1545 வரைக்கும் தான் உயிரோடு இருப்பார். அதுக்கப்புறம் ஒரு கோட்டையை சீஸ் பண்ணும்போது இவர் இறந்துடுவார். ஓகேங்களா. ஓகே. ஸோ இதெல்லாமே இவர் 4 வருஷத்தில் பண்ணிப்பார். ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் எஃபிஷியன்ட் ரூலர்ஸ் இந்தியா எவர் ஹேட். ஓகேங்களா. ஓகே. ஸோ ஆதார் வந்து ஒரு 12 டிஜிட் நம்பர், இது எல்லாருக்கும் தெரியும். இதை யார் இது பண்ணுறாங்கன்னா UIDAI. ஓகேங்களா. ஸோ நம்ம பார்த்துருக்கோம் UIDAI அப்படின்ட்டு. இந்த UIDAI யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஓகேங்களா. யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஓகேங்களா. அடுத்து ஸோ லேப்டாப் வந்து ஒரு மாதிரி கோட் பண்ணியிருக்காங்க, ட்ரோ ஒரு மாதிரி கோட் பண்ணியிருக்காங்க, மெம்பர் அப்படிங்கிறது கோட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ பேசிக்காக வந்து இந்த மாதிரி ஏதோ கொடுத்துருக்கேன். ஸோ நல்லா அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா வந்து 16 வருது. ஓகேங்களா. இங்கே எந்த 2 இதை ஆட் பண்ணால் 16னா ஏவும் ஓவும் ஆட் பண்ணால் 16. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் 28 அப்படிங்கிறது எல்லும் பியும் ஆட் பண்ணால், அப்புறம் 36ங்கிறது பி அண்ட் டி ஆட் பண்ணால். ஓகேங்களா. ஸோ அடுத்து ட்ரோ செக் பண்ணோம்னா டியும் ஹெச்சும், டி வந்து 4th லெட்டர், ஹெச் வந்து 8th லெட்டர், அது ரெண்டையும் ஆட் பண்ணால் 12 வருது. ஓகேங்களா. ஸோ அப்போ மெம்பருக்கும் அதே மாதிரி வரும். ஓகேங்களா. அப்போ MEMVER. ஓகேங்களா. ஸோ மெம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதுவும் ஓகே, இது ரொம்ப பெருசுன்னு வச்சுக்கலாம். அப்புறம் ENE ஆட் பண்ணோம்னா 10, M வந்து 13, M and B ஆட் பண்ணோம்னா 15. ஓகேங்களா. ஸோ 10, 15 இங்கே ஏதோ ஒன்று வரணும். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம 10 and 15 மட்டும் செக் பண்ணலாம். 10 and 15 ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. ஓகேங்களா. அப்போது ஆப்ஷன் 2. சரிங்களா. ஸோ M வந்து 13, R வந்து 18, ஆட் பண்ணால் 31, அதுவும் வருது. பட் ஃப்ரண்ட்டில் மோஸ்ட்லி 31 3ல் இருக்குது. ஸோ நம்ம இந்த ரெண்டை எது ஈஸியோ, ஓகேங்களா, ENE ஈஸி, M and B ஈஸி. ஓகேங்களா. ஏன்னா B வந்து 2. ஓகேங்களா. ஸோ E வந்து 5, B வந்து 2, M 13, அதனால் நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே. ஸோ யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கல்கட்டாவில் வந்து ஒரு பேங்க் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அண்டர் யூரோப்பியன் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ எந்த பேங்க்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டைமில் இந்தியா அப்படிங்கிற பேரை அவங்க காமனாக யூஸ் பண்ணல. ஸோ ஹிந்துஸ்தான், ஸோ பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான். ஓகேங்களா. ஸோ 1770 பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான் 1770 எஸ்டாப்ளிஷ் பண்ணான். ஓகேங்களா. ஓகே. ஸ்பீட் ஆஃப் அ ட்ரெயின் வந்து 10 ஹவர்ஸில் A1, A2, A3 இருக்குது. ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் அப்படின்னாவே அரித்தமெட்டிக் மீன். ஓகேங்களா. ஸோ ஆவரேஜ்னாவே அரித்தமெட்டிக் மீன், அப்போ இதை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ஏன் மீடியன் வராதா அப்படின்னா, ஸோ ரிப்பீட்டடாக, ஓகேங்களா, ஸோ சென்டரலாக, ஓகேங்களா, ஸோ சென்ட்ரலாக வந்து ஒரு A5 அண்ட் A6ல் என்ன ஸ்பீடில் போச்சுங்கிறத மட்டும் ஆவரேஜ் எடுத்தோம்னா தான் நமக்கு மீடியன் வரும். ஓகேங்களா. ஸோ டோட்டலாக எல்லாத்தையும் ஆவரேஜ் எடுத்தோம்னா அது அரித்மெட்டிக் மீன். ஓகேங்களா. ஸோ ஒரு கேண்டிடேட் வந்து டோட்டல் ஓட்ஸில் 75% ஓட்ஸ் வாங்கினார். அதில் 50% 75% வேலிட் ஓட்ஸ். ஓகேங்களா. ஸோ வேலிட் ஓட்ஸோட 75%. ஓகேங்களா. ஸோ மொத்த ஓட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 5,60,000, அதில் 15% இன்வேலிட். ஓகேங்களா. ஸோ மொத்தமாக இவருக்கு ஃபேவராக விழுந்த ஓட்ஸ் என்ன அப்படின்னு. ஓகேங்களா. ஸோ அப்போ டோட்டல் அப்படிங்கிறது 5,60,000. ஓகேங்களா. இதில் வேலிட் அப்படிங்கிறது 5,60,000 இன்ட்டு 85/100. ஓகேங்களா. ஸோ இதில் எதையும் சால்வ் பண்ணாதீங்க. வேணால் இந்த 100 வேணால் 0 இது பண்ணிடலாம். ஸோ 5,600 இன்ட்டு 85 அப்படியே வச்சுக்கோங்க. சரிங்களா. ஸோ இதுதான் டோட்டல் வேலிட் ஓட்ஸ். அதில் இவர் 75% வாங்கியிருக்கார். ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து செக்யூர்டு ஓட்ஸ், ஓகே, வின்னர் ஓட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓட்ஸில் 5,600 இன்ட்டு 85, அதோட 75%, அப்போ இன்ட்டு 75/100. ஓகேங்களா. ஸோ இதுவும் கூட கேன்சல் பண்ணலாம். ஓகேங்களா. அப்புறம் 56 இன்ட்டு 85 இன்ட்டு 75. ஓகேங்களா. ஸோ 56 இன்ட்டு 85 இன்ட்டு 75. ஸோ இதை சால்வ் பண்ணால் 56 இன்ட்டு 75 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இது 3/4ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ 56ஓட 3/4 இன்ட்டு 100 அப்படிங்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ஸோ இது வந்து 4,200 இன்ட்டு 85. ஓகேங்களா. ஸோ 4,200 இன்ட்டு 85 நம்ம ரஃபாக சால்வ் பண்ணால் 3,57,000 ஆன்சர் வரும். ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே. ஓகே. ஸோ அடுத்து ரேஷியோ ஆஃப் த லோவஸ்ட் டேர்ம்ஸ் ஆஃப் 4,767 is to
இந்த மாதிரி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட ரேஞ்சும் அதிகம். ஸோ 7, 13, 17, 27 ஓகேங்களா. ஸோ அப்போ இதை நம்ம ஆல்மோஸ்ட் இதை 4800ன்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ரேஞ்ச் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இது 11200ன்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது பேசிக்காக வந்து இது 48 டிவைடட் பை 112 ஓகேங்களா. ஸோ 48 வந்து 12ஆல் டிவைட் பண்ணோம்னா 4. ஸோ இது 12ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ வரும்? ஆர் 4 விட நமக்கு 16 வந்து இன்னும் சூட்டபுளாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ 16 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது 16 இன்ட்டு 3 இது வந்து பார்த்தீங்கன்னா 16 இன்ட்டு 7 ஓகே. அப்போ இதுவும் கேன்சல் பண்ணால் 3/7 ஓகே. ஸோ அப்ராக்சிமேட்டாக ஸோ க்ளோசஸ்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3:7 அவ்வளோதான் ஓகேங்களா. ஓகே. ஸோ 4 ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மிச்சம் எல்லாம் சேமாக இருக்குது. அது என்ன ரிவர்னு கேட்டிருக்காங்க. ஸோ கோதாவரி இது வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் வந்து பெனின்சுலார் ரிவர் ஓகேங்களா. இது மட்டும் பெனின்சுலார் ரிவர், மித்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயன் ரிவர்ஸ் ஓகேங்களா. ஸோ இமயமலையில் ஒரிஜினேட் ஆகுது ஓகேங்களா. ஸோ கோதாவரியை தக்ஷின் கங்கா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ இது ஒரிஜினேட்ஸ் அட் நாசிக் ஓகேங்களா. இது நாசிக்கில் ஒரிஜினேட் ஆகும் ஓகேங்களா. ஓகே. ஸோ கங்கா ரிவர் நமக்கு தெரியும் கங்கோத்ரி கிளேசியர், கங்கோத்ரி கிளேசியர் ஓகேங்களா. அடுத்து பிரம்மபுத்திரா வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்யங் டங் கிளேசியர் ஓகேங்களா. செம்யங் டங் கிளேசியர்னு திபெட்டில் ஓகேங்களா. இது திபெட். இது வந்து பார்த்திங்கன்னா கங்கோத்ரி உத்தராகண்ட். நாசிக் உங்களுக்கு தெரியும் மகாராஷ்டிரா ஓகேங்களா. ஸோ இண்டஸ் ரிவர் எங்கே ஒரிஜினேட் ஆகுது அப்படின்னா வந்து ஸோ அது வந்து பொக்கார்ச்சு கிளேசியர்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா. ஸோ பொக்கார்ச்சு. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டிபெட்டில் தான் ஒரிஜின் வந்து திபெட் ஓகேங்களா. ஸோ பொக்கார்ச்சு கிளேசியர் ஓகேங்களா. ஓகே. ஸோ அடுத்து ஸோ இது பார்க்கும்போதே தெரியுது ஒரு நான் ரிப்பீட்டிங் பட் கண்டினியூஸ் சீக்வன்ஸ் ஓகேங்களா. அப்போ இது வந்து ஒரு இர்ரேஷ்னல் நம்பர் ஓகேங்களா. இது ஒரு இர்ரேஷ்னல் நம்பர் ஓகேங்களா. ஓகே. ஃபஸ்ட்டு விமன் வந்து ஒருத்தங்களை ரெஃப்ரியாக இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் மேட்ச் ரெஃப்ரியாக இது பண்ணிக்காங்க. ஸோ யாருன்னா ஜிஎஸ் லக்ஷ்மி ஓகேங்களா. ஸோ இவங்க ஒரு ஃபார்மர் கிரிக்கெட் பிளேயர், இந்தியன் விமன்ஸ் டீமை இன்டர்நேஷ்னல் லெவலில் ரெப்ரசென்ட் பண்ணிக்காங்க. ஸோ இவங்க ஆந்திர பிரதேசை சேர்ந்தவங்க ஓகேங்களா. ஸோ இவங்க ஆந்திர பிரதேச சேர்ந்த. ஸோ மித்தாலி ராஜ் வந்து இந்தியன் கேப்டன், ஹர்ப்ரீத் கவுர் வந்து இப்போ இன்னும் விளாண்டுருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஜூலான் கோஸ்வாமி அவங்களும் விளாண்டுருக்காங்க ஓகேங்களா. ஓகே. ஸோ 4 டிஜிட் நம்பர் டிவிசிபிள் பை 15, 20, 25, 45 ஓகேங்களா. ஸோ இந்த 20ஆல் ஸோ நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து இதோட ரூட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ 20ஆல் டிவிசிபிள் ஆகணும்னா அந்த நம்பர் வந்து 5ஆலையும் டிவிசிபிள் ஆகணும், 4ஆலையும் டிவிசிபிள் ஆகணும் ஓகேங்களா. ஸோ 4ஆல் டிவிசிபிள் ஆகிறதுக்கு என்ன ரூல்? லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் should be divisible by 4 ஓகேங்களா. ஸோ 90 வந்து நாட் டிவிசிபிள் பை 4, அப்போ 90 நாட் டிவிசிபிள் பை 9000 9900 அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஸோ 9900 ஏன்னா கிரேட்டஸ்ட் நம்பர் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ மிச்சம் எல்லாமே இட் இஸ் டிவிசிபிள் பை 4. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 5 and 9. ஸோ இது வந்து நமக்கு 50ல் முடியணும், இல்லை 25ல் முடியணும், இல்லை 75ல் முடியணும், இல்லை 100ல் முடியணும் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 100ல் முடியுது, அப்போ 25க்கு செக்கு. ஸோ 15 வந்து பார்த்தீங்கன்னா 5 and 3 ஓகேங்களா. ஸோ 5ஆல் டிவிசிபிள் இது 9, இது 99, அப்போ எல்லாமே ஓகே. அப்போ கிரேட்டஸ்ட்னா 9900 ஓகேங்களா. ஸோ ஸ்மாலஸ்ட்னா 9000 ஓகேங்களா. ஸோ 9000 வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் ஓகேங்களா. கொடுத்துருக்கல இதுதான் ஸ்மாலஸ்ட் டிவிசிபிள் பை 15, 20, 25 and 45 ஓகேங்களா. ஓகே. காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் எக்ஸ் ஆர்டிகல் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஒய் ஆர்டிகல்ஸ், ப்ராஃபிட் வந்து 25%, எக்ஸ் இஸ் டு ஒய் என்ன ஓகேங்களா. ஸோ 100 ரூபாய்க்கு நான் ஒரு பொருளை வாங்கி நான் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 25 அப்படின்னா வந்து 125க்கு நான் சேல் பண்ணேன் அப்படின்னா ஓகேங்களா. ஸோ 100 ருபீஸ்க்கு நான் வாங்குகிறேன், 125 ருபீஸ் செல் பண்ணுறேன்னா எனக்கு 25% கிடைக்கும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து எக்ஸு, செல்லிங் ப்ரைஸ் வந்து ஒய். அப்போ எக்ஸ் இஸ் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு 100 இஸ் டு 125, ஸோ ஈக்குவல் டு 4 இஸ் டு 5 ஓகேங்களா. ஸோ இதில் 2 ஆப்ஷன் பார்த்தோன்னே எலிமினேட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ எக்ஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸ், ஒய் வந்து செல்லிங் ப்ரைஸ், ப்ராஃபிட்னு கொடுத்துட்டாங்க. எக்காரணத்தை கொண்டு காஸ்ட் ப்ரைஸ் வந்து செல்லிங் ப்ரைஸோட அதிகமாக இருக்க வாய்ப்பே இல்லை ஓகேங்களா. ஸோ அப்போது இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும். 25% ப்ராஃபிட்னா ஸோ 4 ஓகேங்களா. 4 எடுத்துக்கிறோம். 25% ப்ராஃபிட்னா 1.25. இந்த 1.25 எப்படி வந்துச்சுன்னா 1 + 0.25 ஓகேங்களா. ஏன்னா ப்ராஃபிட்னா ப்ளஸ் ஓகேங்களா. ஸோ அப்போ 4 × 1.25 வந்து பார்த்திங்கன்னா 5 ஓகேங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து
சால்வ் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 மைல் ஸ்டோன் வந்து ஒரு 4 குதிரையும் ஒரு தூணும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னா நாக்பூர். அது என்ன 0 மைல் ஸ்டோன் அப்படின்னா வந்து ஸோ 1907 கிரேட் பெனின்சுலார் சர்வேன்னு இந்தியாவில் இருக்கிற எல்லா இடத்தையும் சர்வே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இதை தான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வைக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த தூண்லேருந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அங்கேருந்து தான் கடல் மட்டத்தை அளப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதை ஹைட்டை வச்சு. ஓகேங்களா, ஸோ அதோட ஹைட் என்னவா இருக்குது அப்படின்னா வந்து அரௌண்ட் 320 மீட்டர்ஸ் பக்கம் இருக்குது. ஓகேங்களா, ஸோ நம்ம நிறைய இடத்துல வந்து அந்த மைல் ஸ்டோன் வச்சுருப்பாங்க. ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எல்லா ரயில்வே ஸ்டேஷனோட போர்டு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ பிளாட்ஃபார்ம் என்ட்ராருக்கு முன்னால் வந்து அந்த போர்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் வந்து கடல் மட்டத்திலேருந்து எம்எஸ்எல்னு கீழே போட்டு ஒரு நம்பர் எழுதியிருப்பாங்க. ஸோ கடல் மட்டத்திலேருந்து அது எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் இருக்கும். ஓகேங்களா, ஓகே. ஸோ அடுத்து ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக நம்ம இதை சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் வரும். ஓகேங்களா, ஸோ இப்போ அட்டுக்கு என்ன, கொஸ்டின் மார்க் என்ன, ஹேஷுக்கு என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிச்சோம்னா ஸோ மற்றதுக்கு இது பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ பேசிக்காக வந்து 34-24-6-5. ஸோ இதில் ஏதாவது பண்ணோம்னா நமக்கு 131 வரணும். ஓகேங்களா, ஸோ இப்போ 131 வர்ற மாதிரி இருக்குன்னா 6ஆல் டிவைட் ஆகிற ஏதாவது ஒன்று முடிகிற ஒரு வேல்யூ கொண்டு வந்து அதுலேருந்து 5 மைனஸ் பண்ணலாம். இல்லை 5ஆல் முடிகிற ஏதாவது ஒரு வேல்யூ கொண்டு வந்து 6 வந்து நம்ம இது பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 24 டிவைடட் பை 6 வந்து பார்த்தீங்கன்னா 4 into 34. ஸோ அது 34 into 4 வந்து பார்த்தீங்கன்னா 30 into 4 120, 4 into 4 16, 120 plus 16 136. ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 136லேருந்து 5 சப்ராக்ட் பண்ணோம்னா 131 வரும். ஓகேங்களா, ஸோ நம்ம ஃபஸ்ட் இதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இது வந்து இன்டூ டிவிஷன் மைனஸ். ஸோ போர்ட் மாஸ் ரூல் படி இது ஃபஸ்ட்டு வந்துடும். ஓகேங்களா, ஸோ 34 into 4 minus 5. ஸோ 34 into 4 வந்து பார்த்திங்கன்னா 136 minus 5 is equal to 131. ஓகேங்களா, ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 15 into 18 divided by 3 minus 9. ஓகேங்களா, ஸோ 15 into 6 minus 9 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 15 into 6 90 minus 9 is equal to 81. ஓகேங்களா, ஸோ அப்போது இது கரெக்டு. ஓகே, ஸோ அப்போ வந்து நம்ம ஃபைனலாக இந்த இதுக்கு சால்வ் பண்ண வைக்கலாம். அப்போ 17 into 72 divided by 9 minus 5. ஓகேங்களா, அப்போ 17 into 72 divided by 9 8 minus 5. ஓகேங்களா, 17 into 8 20 into 8 வந்து 160, 160 minus 24 வந்து பார்த்தீங்கன்னா 134, சரி 136. திரும்ப 136 minus 5 வந்து பார்த்தீங்கன்னா அதே 131. ஸோ 131 தான் நமக்கான ஆன்சர். ஓகேங்களா, ஸோ கலெக்ஷன் ஆஃப் இன்டர்ரிலேட்டட் ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ். ஓகேங்களா, ஸோ டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ கலெக்ஷன் ஆஃப் ஃபைல்ஸ் வந்து டேட்டா பேஸ். ஓகேங்களா, ஸோ அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறதுக்கு மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா, அதுக்கான சிஸ்டம் தான் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகேங்களா, ஸோ அடுத்து சம் பேக்கரிஸ் ஆர் அவுட்லெட் ஷோரூம். சில பேக்கரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூம் அவுட்லெட்டாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சிலாஜிசம்ஸ் வந்து பார்ப்போம். ஓகேங்களா, எல்லா அவுட்லெட் ஷோரூம்ஸுமே ஷாப்ஸ். ஓகே, எல்லா அவுட்லெட் ஷோரூம்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்ஸ். ஓகேங்களா, ஸோ என்ன கொடுறேன், சம் ஷாப்ஸ் ஆர் பேக்கரிஸ் ஆஸ் வெல் அஸ் அவுட்லெட் ஷோரூம்ஸ். ஆமாம், சில ஷாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கரியாகவும் இருக்குது, அவுட்லெட் ஷோரூம்ஸாகவும் இருக்குது. இது ஃபஸ்ட் கரெக்டு. ஆல் பேக்கரிஸ் ஆர் ஷாப்ஸ் ஆனால் கிடையாது, ஆல் பேக்கரிஸ் ஆர் ஷாப்ஸ் கிடையாது. ஸோ கன்க்ளூஷன் 1 மட்டும் கரெக்டு. ஸோ ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ். ஓகேங்களா, அடுத்து sum of 2 angles of a triangle is equal to the third angle. ஓகேங்களா, find the measurement of third angle. ஓகேங்களா, ஸோ பேசிக்காக ரேஷியோவில் எடுத்தோன்னா A:B:C எடுத்தோம்னா 1:2:3. ஏன்னா sum of 2 angles is equal to the third angle. ஓகேங்களா, ஸோ இந்த ரேஷியோவில் எடுத்தோம் அப்படின்னா வந்து ஸோ இது வந்து 30:60:90. ஓகேங்களா, ஸோ அப்போ அந்த தேர்ட் ஆங்கிள் ஆர் லார்ஜஸ்ட் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. ஓகேங்களா, ஏன்னா சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் வந்து 180 டிகிரி. ஓகேங்களா, ஸோ J = 17, N = 30னா ஜூனியரை என்னன்னு சொல்லுவோம். ஸோ எப்படி வந்து நம்ம அந்த லெட்டர்ஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம், J வந்து 10 அப்படிங்கிற மாதிரி இருந்தால் J17 வந்தது அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஸோ ரிவர்ஸில் எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ அப்போ JUNIOR. ஓகேங்களா, ஸோ J வந்து 17. ஓகேங்களா, ஸோ எல்லாமே 17ல் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா I வந்து
n கொடுத்துருக்காங்களா, n வந்து 13 ஓகேங்களா. ஸோ அப்போ n 13. ஸோ u வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ்லேருந்து எத்தனாவது வருது ஓகேங்களா. ஸோ யூக்கு அப்புறம் எத்தனை இருக்குது, v w x y z ஓகேங்களா. ஸோ யூக்கு பின்னால் 5 இருக்குன்னா ரிவர்ஸ்லேருந்து u 6ஆவதாக இருக்குது. அப்போ இங்கே 6 ஓகேங்களா. அப்போ 17 6ல் இது ஒன்று தான் இருக்குது. நம்ம ஃபுல்லாக கூட சால்வ் பண்ண தேவையில்லை ஓகேங்களா. ஸோ i வந்து முன்னால் இருந்து 9 இருக்குது, அது 9th பொசிஷனில் இருக்குது. ஐக்கு அப்புறம் 8 இருக்குது. அப்போ 26 மைனஸ் 8 வந்து பார்த்தீங்கன்னா 18 ஓகேங்களா. அப்போ ஐயோட பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 18 ஓகேங்களா. ஸோ ஓக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா 14 இருக்குது. அப்போ ஓ வந்து பார்த்தீங்கன்னா 12th பொசிஷனில் இருக்குது ஓகேங்களா. ஸோ 12. ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. அப்போ ஆர் வந்து 9th பொசிஷனில் இருக்குது. ஸோ சால்வ் பண்ணோம்னா 17 6 13 18 12 9 வந்துடும். அவ்வளோதான் ஓகேங்களா. ஓகே. ஸோ புலான் தர்வாசா வந்து பார்த்தீங்கன்னா ஃபத்தேபூர் சீக்ரியில் இருக்குது. அதை கட்டினது யாருன்னா புலான் தர்வாசா அக்பர் கட்டியிருப்பார் ஓகேங்களா. ஸோ புலான் தர்வாசா வந்து தர்வாசா அப்படின்னாவே வந்து அந்த பார்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ஷியனில் வந்து பார்த்தீங்கன்னா டோர்னு அர்த்தம். ஸோ தர்வாசானா நுழைவு வாயில் ஆர் என்ட்ரன்ஸ் அந்த மாதிரி ஓகேங்களா, என்ட்ரன்ஸு அந்த மாதிரி ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜமா மஸ்ஜிதுக்கு மேலே ஃப்ரண்ட்டில் இருக்குது ஓகேங்களா. ஸோ ஜம்மா மஸ்ஜிதோட என்ட்ரன்ஸ் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இது எதுக்கு இந்த புலான் தர்வாசாவை கட்டுறாரு அப்படின்னா வந்து ஸோ கான்குவெஸ்ட் ஆஃப் குஜராத்தை ஓகேங்களா, குஜராத்தை கான்குவயர் பண்ணுறதுக்கான சிம்பாலா ஓகேங்களா. ஸோ கான்குவெஸ்ட் ஆஃப் குஜராத்துக்காக புலான் தர்வாசாவை அவர் கட்டுறாரு ஓகேங்களா. ஓகே. ஸோ இந்தியாவோட ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி எங்கே இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு நிறையா வாட்டி பார்த்துருவோம் குஜராத்தில் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 182 மீட்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன், 182 மீட்டர்ஸ் ஹைட்டில், 182 மீட்டர்ஸ் ஹைட்டு. ஸோ ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி யாரோடது அப்படின்னா ஸோ நமக்கு தெரியும் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஓகேங்களா, சர்தார் வல்லபாய் பட்டேல் ஓகேங்களா. ஸோ இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஹோம் மினிஸ்டர் ஓகேங்களா, இண்டிபெண்டன்ட் இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஹோம் மினிஸ்டர் ஓகேங்களா. ஸோ இந்தியாவை இன்டெகிரேட் பண்ண பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எல்லாம் இந்தியா கூட இன்டெகிரேட் பண்ணதில் அவர் ஒரு முக்கியமான ரோல் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இது வந்து சர்தார் சரோவர் டேம் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும், சர்தார் சரோவர் டேமை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும் ஓகே. ஸோ யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேச்சர் ஆஃப் மேட்டரை பற்றி பேசிக் தியரி இது பண்ணார்னா ஜான் டால்டன் ஓகேங்களா. ஸோ ஜான் டால்டன். லாவோசியர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன்ஸ் ரோல் இன் கம்பஷன் இது பண்ணார் ஓகேங்களா. ஸோ ஆக்சிஜன்ஸ் ரோல் இன் கம்பஷன் அதை இது பண்ணது லாவோசியர். ஸோ ஜான் மில்டன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுத்தாளர், ஒரு ரைட்டர், பேரடைஸ் லாஸ்ட் பேரடைஸ் ரீகெயின்ட் அப்படின்னு 2 இது எழுதிப்பார். மண்டேல் அப்படிங்க தேடினேன், அதை கண்டுபிடிக்க முடியும், ஏன்னா மண்டேலுங்கிறதுல மாடர்ன்லேயே நிறைய பேர் இருக்காங்க ஓகேங்களா. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட ஃபஸ்ட்டு பயோஃபியூயல் பவர்ட் ஃப்ளைட் வந்து எப்போது இது பண்ணாங்க அப்படின்னா வந்து ஸோ ஆகஸ்ட் 2018 ஓகேங்களா. ஸோ ஃபுல்லாக பயோஃபியூயல்லையே ஓகேங்களா. ஸோ பயோஃபியூல்னால் உங்களுக்கு பிளான்ட் மெட்டீரியல் அதுலேருந்து எடுக்கிற ஃபியூயல் ஓகேங்களா, நம்ம க்ரூட் ஆயிலேருந்து. ஸோ அடுத்த சம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு கிரேட்டஸ்ட் நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த நம்பர் வந்து 1300, 4660, 6900 இந்த 3ஆல் டிவைட் பண்ணாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நமக்கு காமன் ரிமைண்டர் வேணும். இப்போ இந்த 3ஆல் டிவிசிபிளாக இருக்குது அப்படின்னா கண்டுபிடிக்கிறது ஈஸி, இதோட எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த 3ஆல் நான் டிவைட் பண்ணணும், அதில் எனக்கு ஒரு ரிமைண்டர் வரணும், அந்த ரிமைண்டர் வந்து எல்லாத்துலேயுமே ஈக்குவலாக இருக்கணும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு நம்ம காமனாக யூஸ் பண்ணுற மெத்தட் என்ன அப்படின்னா வந்து ஸோ இந்த நம்பர்ஸை வந்து ஃபஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணிக்கணும். 4900 மைனஸ் 6900 மைனஸ் 4660. ஸோ அதுக்கப்புறம் வந்து 6900 மைனஸ் 1300, 4660 மைனஸ் 1300 ஓகேங்களா. ஸோ 1300 ஓகே. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணோம்னா ஸோ நமக்கு என்ன ஆன்சர்ஸ் வரும் அப்படின்னா வந்து ஸோ 2240, ஸோ 5600. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 3360 ஓகேங்களா. ஸோ இந்த 2240, 5600, 3360, 2240, 5600, 3360 ஓகே. ஸோ இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா வந்து ஹெச்சிஎஃப் எடுத்தோம் அப்படின்னா வந்து ஸோ நமக்கு என்ன ஆன்சர் வரும், 1120 வரும் ஓகேங்களா. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க, சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா இதோட சம் ஆஃப் த டிஜிட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ நமக்கு 1 + 1 + 4 + 0 ஓகேங்களா. ஸோ 1 + 1 + 2 + 0 = 4 ஓகே. அடுத்து ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணுறாரு,
2/5 ஆனால் ஆக்சுவலாக அவர் என்ன பண்ணிங்கன்னா 5/2 மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு எரர் வந்திருக்கு. அந்த எரர் எவ்வளோ அப்படின்னு. ஸோ நமக்கு எந்த ஒரு நம்பரும் கொடுக்கல. ஒரு எக்ஸுங்கிற ஒரு நம்பர் தான். ஓகே, எனி நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் இந்த இது வரும். ஸோ பெர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம ரஃபாக 100 எடுத்துக்கலாம். ஓகேங்களா. 100 நான் 2/5 மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு என்ன ஆன்சர் வரும்னா 40 வரும். அதே 100 நான் 5/2 மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா வந்து எனக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா வந்து ஸோ எனக்கு 250 வரும். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த 40 வந்து பார்த்தீங்கன்னா இது 16% ஆஃப் 40 வந்து பார்த்தீங்கன்னா இது 16% ஆஃப் 250. எனக்கு 250 வர வேண்டிய இடத்துல வெறும் ஆர் 100 வர வேண்டிய இடத்துல வெறும் 16 தான் வந்திருக்கு. அப்போது என்னோட எரர் வேல்யூ என்னென்னா 84% எரர். சரிங்களா. இது 16% ஆஃப் 250 அப்படின்னா வந்து 84% வந்து கம்மியாக வந்திருக்கு. ஸோ அதுதான் கம்மியாக வந்த வேல்யூ எரர். ஓகேங்களா. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் இந்தியன் பார்லிமெண்ட். ஸோ பிரசிடென்ட், லோக்சபா, ராஜ்யசபா இவங்க மூணுமே பார்ட் ஆஃப் த பார்லிமெண்ட். ஸோ லோக்சபா, ராஜ்யசபா தானே பார்ட் ஆஃப் பார்லிமெண்ட். பிரசிடென்ட் ஏன் வரான்னா பார்லிமெண்ட்டோட வேலை என்னென்னா லாஸை பாஸ் பண்ணுறது. ஒரு பில்லு வந்து எப்போ லாவாக மாறும் அப்படின்னா பிரசிடென்ட் கையெழுத்து போட்டதான். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்டோட ஃபங்க்ஷனிங்கை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ் பாஸ் பண்ணுறது பார்லிமெண்ட்டோட ஃபங்க்ஷனிங். அது வந்து எப்போ கம்ப்ளீட் ஆகும்னா பிரசிடென்ட் கையெழுத்து போட்டால் தான் கம்ப்ளீட் ஆகும். அதனால் பிரசிடென்ட் இஸ் அ பார்ட் ஆஃப் த பார்லிமெண்ட். ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் அதெல்லாம் பார்ட் ஆஃப் த பார்லிமெண்ட் கிடையாது. பிரசிடென்ட்டோட எலெக்ஷனில் மட்டும் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஓட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. சைட்ஸ் ஆஃப் அ பேரலோகிராம் வந்து 3x + 2 இன்னொன்று 5x + 2. ஸோ அதோட பெரிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 44 சென்டிமீட்டர், ஏரியா 64. அக்யூட் ஆங்கிள் ஆஃப் த சைட்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சைட்ஸை 4 சைடே ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து பெரிமீட்டர் கிடச்சிரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா. சுற்றளவு. ஓகேங்களா. ஸோ 2 × 3x + 2 ப்ளஸ் 2 × 5x + 4. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 44 சென்டிமீட்டர். ஓகேங்களா. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா வந்து ஸோ 22 = 3x + 2 ப்ளஸ் 5x + 4. ஓகேங்களா. ஸோ அப்போது திரும்ப ஃபர்தராக 22 = 8x ப்ளஸ் 6ன்னு வரும். ஸோ x = 2. ஓகேங்களா. ஸோ எக்ஸோட வேல்யூ 2. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து லென்த் ஆஃப் ஒரு சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ x = 2னா லென்த் வந்து 6 + 2 8. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 5 × 2 10 14. ஓகேங்களா. ஸோ ஒரு சைடு 8 ஒரு சைடு 14. ஓகே. ஸோ பேசிக்காக வந்து இது ஒரு பேரலோகிராம். ஸோ 8 14. ஓகேங்களா. ஸோ ஆங்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இதை நம்ம ஒரு ஹைட்டை வச்சு பார்த்தோன்னா இது வந்து நமக்கு ஒரு ஹைப்போடெனியஸ் அந்த மாதிரி வரும். ஓகேங்களா. அப்போ sin θ ஸோ இந்த ஆங்கிள் டிவைடட் பை இந்த ஆங்கிள். ஓகேங்களா. ஸோ ரஃபாக வந்து பார்த்தீங்கன்னா 8/14 வந்து 0.5ஓட ஒரு சின்ன வேல்யூ அதிகமாக இருக்கும். ஆர் 4/7. ஸோ 4/7 வந்து பார்த்தீங்கன்னா 0.5756 அந்த ரேஞ்சில் வரும். 567 அந்த மாதிரி வரும். ஓகேங்களா. ஸோ டீட்டாவோட எந்த வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா sin θ வந்து 0.56. ஓகேங்களா. ஸோ sin 30 டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா sin 30 டிகிரி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 அதாவது 0.5. ஓகேங்களா. அதே மாதிரி அடுத்து sin 45 கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு நம்ம செக் பண்ணால் நான் ஸ்ட்ரைட்டாக 6 கேட்டாங்க. அப்போ sin 60 டிகிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா √3/2 விச் இஸ் ரஃப்லி ஈக்குவல் டு வந்து பார்த்தீங்கன்னா √3 வந்து 1.73. ஸோ அது டிவைட் பை 2 பண்ணால் ஸோ நமக்கு வந்து 0.87 வரும். ஓகே. ஸோ 0.56 வந்து 0.5க்கும் 0.87 நடுவில் இருக்குது. sin 30க்கும் sin 60க்கும் நடுவில் இருக்குது. ஸோ ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 30 டிகிரி அண்ட் 60 டிகிரி. ஓகேங்களா. ஸ்வராஜ் பார்ட்டி எந்த வருஷத்தில் ஃபார்ம் பண்ணாங்க? உங்களுக்கு ஸ்வராஜ் பார்ட்டியோட ஹிஸ்ட்ரி தெரியும். ஸோ நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை காந்தி அவர்கள் வந்து வித்ரா பண்ணதுக்கப்புறம் காங்கிரஸில் நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மான்டெக் ஸ்டெம்ஸோட ரிப்போர்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைரக்ட் எலெக்ஷன்ஸ் கொண்டு வராங்க. அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னவங்களாம் ப்ரோ சேஞ்சஸ், பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னவங்களாம் நோ சேஞ்சஸ். காந்தி கூட இருந்தவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நோ சேஞ்சஸ். அப்போ சில பேர் லெஜிஸ்லேட்டிவ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அப்போ காந்தி அவர்கள் என்ன சொல்கிறாங்க, எதுவாக இருந்தாலும் இங்கேருந்தே பண்ணுங்கள், ஆனால் காங்கிரஸ் பேரில் பண்ணாதீங்கன்னு. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா தேஷ்பந்து அப்படின்னு சொன்ன தேஷ்பந்து அப்படின்னு எல்லாருனாலையும் கூப்பிடப்பட்ட சிஆர் தாஸ், சித்ரஞ்சன் தாஸும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மோத்திலால் நேரு. ஓகேங்களா. ஜவஹர்லால் நேருவோட அப்பா. ஓகேங்களா. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து ஸ்வராஜ்யா பார்ட்டி அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி அந்த எலெக்ஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா.
ஸோ 1923. ஓகே, அப்புறம் ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேன் பண்ணுறதோட 1/4 ஆஃப் த ஒர்க். ஓகேங்களா, ஸோ ஒரு பாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மேன் பண்ணுற ஒர்க்கை விட 1/4 ஆஃப் மேன். ஓகேங்களா, அதாவது 4 பாய்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மேன். ஓகேங்களா, 4 பாய்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மேன். ஸோ 15 மென் வந்து ஒரு வேலையை 17 நாளில் முடிப்பாங்க. அப்போ 15 மென் கேன் டூ அ ஒர்க் இன் 17 days. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட போகிறதில்ல, நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 17th இது வந்துட்டோம். இப்போ எப்படி ஷார்ட்கட்டில் பண்ணுறோன்னு பாருங்கள். 3 மென்னை 3 பாய்ஸால் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ 3 மென்னை 3 பாய்ஸால் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. அப்போது 15 minus 3, 15 minus 3 men ப்ளஸ் 3 into ஒரு பாய் வந்து பார்த்திங்கன்னா 1/4 மேனுக்கு சமம். அப்போ 3 into 0.25. ஓகேங்களா, ஸோ 15 minus 3 வந்து பார்த்திங்கன்னா 12, 3 into 0.25 0.75. அப்போ 12.75 men. 12.75 men வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்க? 15 men 17 daysல முடிக்கிறாங்க. இது இன்வெர்ஸ் ப்ரப்போர்ஷன், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஓகேங்களா, ஸோ இன்வெர்ஸ் ப்ரப்போர்ஷன். ஸோ 15 men வந்து பார்த்திங்கன்னா 1/17 daysல முடிக்கிறாங்க அப்படின்னா 12.75 men 12.75 men எத்தனை நாளில் முடிப்பாங்க? ஓகேங்களா, ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கம்மி தான் ஆகணும். ஸோ 15க்கும் 12.7க்கும் பெரிய கேப் இருக்குது. ஸோ அப்போ 18 days ஆக வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா, அதை விட அதிகமாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது 1/x, சாரி இது 1/x. ஸோ எக்ஸ் இஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 1/17 into 1/x வந்து x/17 மாறிடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15 into 17 divided by 12.75. ஓகேங்களா, ஸோ 15 divided by 7 into 17 divided by 12.75. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஸோ இதை 4.25 ஒரு வேல்யூன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40, 48, 51. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 60 ஆயிரும். ஓகேங்களா, ஸோ இதுவும் கேன்சல் பண்ணால் 3, 60யும் 3யும் கேன்சல் பண்ணால் 20. ஓகேங்களா, ஸோ அப்போ 20 days, அதாவது 12 men and 3 boys வந்து பார்த்தீங்கன்னா 20 daysல இந்த வேலையை முடிப்பாங்க. ஓகேங்களா, ஃபைன். ஓகே, அடுத்து ஸோ இதில் இந்த கொஷின் மார்க்குக்கு பதில் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கலாம் சம் ஸ்கொயர்ஸ், அதுக்குன்னே கேப் விட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 3, 9, 8, 64, 4, 16, 6, 36. அப்போ இங்கே ஸோ 25, 5, 1, 1 தான், 64, 8, 49, 7, 5, 1, 8, 7. சரிங்களா, 5, 1, 8, 7. அடுத்து ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் டே எப்போ செலிப்ரேட் பண்ணோம்? 24th October. ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24th October 1945 எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க, எண்ட் ஆஃப் செகண்ட் வேர்ல்டு வாரில். ஓகேங்களா, செகண்ட் வேர்ல்டு வார் எண்ட் ஆனதுக்கப்புறம் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த யுனைடெட் நேஷன்ஸ் டே வந்து ஸோ எவ்ரி 24th October வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஓகே. ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, அது அசம்ஷன். செயின் ஸ்நாச்சிங் வந்து டெய்லி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் அசம்ஷன் போலீஸ் பர்சனல் இன்வால்வ் பண்ணுறாங்களா? அது கிடையாது. ஓகேங்களா, அப்புறம் செயின் ஸ்நாச்சர்ஸ் ஹேவ் நோ ஃபியர் ஆஃப் பனிஷ்மெண்ட்ஸ் அப்படின்னா ஸோ அதுவும் கிடையாது. ஓகேங்களா, ஸோ சாரி ஆமாம், பனிஷ்மெண்ட்ஸ் பற்றின பயம் கம்மியாக இருக்கிறனால தான் அவங்க இது பண்ணுறாங்க. ஸோ ஒன்லி அசம்ஷன் 2 இஸ் இம்ப்ளிசிட். ஓகேங்களா, ஒன்லி அசம்ஷன் 2 இஸ் இம்ப்ளிசிட். போலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா, ஸோ விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னா ஸோ திருவனந்தபுரம். ஓகேங்களா, ஸோ விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் வந்து ஃபஸ்ட்டு அது ஆரம்பிக்கும் போது அதுக்கு பேர் தும்பா ஈக்குவட்டோரியல் ஸ்பேஸ் சென்டர். ஓகேங்களா, ஸோ தும்பா ஈக்குவட்டோரியல் ஸ்பேஸ் சென்டர். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவட்டோருக்கு பக்கத்தில் இருந்து ராக்கெட் லான்ச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்ற இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து திருவனந்தபுரம். உங்களுக்கே தெரியும் அது வந்து ஆல்மோஸ்ட் கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்ட்டு. ஓகேங்களா, ஸோ தும்பா ஈக்குவட்டோரியல் ராக்கெட் லான்ச் ஸ்டேஷன். ஓகே, தும்பா ஈக்குவட்டோரியல் ராக்கெட் லான்ச் ஸ்டேஷன் அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. ராக்கெட் லான்ச் ஸ்டேஷன் ஏன்னா ஈக்குவட்டோர் பக்கத்தில் இருக்க இந்த லான்ச் பண்ண ரொம்ப ஈஸி. ஸோ 1962 ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம்னு விக்ரம் சாராபாய் சொல்லுவாங்க. ஸோ அதனால் அவரோட நினைவை இது விக்ரம் சாராபாய் சென்டர் அப்படின்னு பேர் மாற்றிடுவாங்க. ஓகேங்களா, ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பெரிமீட்டர் டு லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் 5:1, அதாவது 2 into L plus B is to L is equal to 5:1. ஓகேங்களா, ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா வந்து ஸோ லென்த் இஸ் ஈக்குவல் டு 1, பிரெத் இஸ் ஈக்குவல் டு 1.5 ஆர் லென்த் இஸ் டு பிரெத் இஸ் ஈக்குவல் டு
2:3 வரும். ஸோ சால்வ் பண்ணோன்னா இந்த ஏரியா வரும். ஸோ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் 216னா லென்த் என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஏரியா அப்படிங்கிறது லென்த்து இன்ட்டு பிரெத். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு த கிவன் டேட்டா லென்த் இஸ் கிரேட்டர் தென் பிரெத், அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ 216 இஸ் ஈக்குவல் டு 2x இன்ட்டு 3x. ஓகே, 6x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 216. x square is equal to 216 divided by 6 equal to 36. அப்போ x is equal to 6. அப்போ length வந்து 2xங்கிறதுனால therefore length is equal to 2 into 6 is equal to 12 centimeter. ஓகேங்களா? ஸோ 12 centimeter. ஓகே, சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரோக்ராம் எந்த டைமில் டெவலப் பண்ணால் 1980s AT&T பெல் லெபரட்டரி. ஸோ AT&T வந்து அமெரிக்காவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய டெலிஃபோன் கம்யூனிகேஷன் கம்பெனி. ஓகேங்களா? ஸோ அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் தான் இந்த AT&T அமெரிக்கன் டெலிஃபோன் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் பெல் ஏதோ அந்த மாதிரி வரும். பட் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் தான் இதை ஆரம்பிச்சிருப்பார். ஓகேங்களா? ஸோ ஜான் ஸ்ட்ரூஸ்டப் அப்படிங்கிறவர் தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார், இந்த சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேங்களா? ஸோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குதிரையை 8% லாஸ்க்கு விற்றுருக்காரு. 1800 ரூபா அதிகமாக விற்றுருந்தாரு அப்படின்னா 14% ப்ராஃபிட் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ லாஸு ப்ராஃபிட் ரெண்டையுமே காஸ்ட் ப்ரைஸ் வச்சு தான் கேல்குலேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ பேசிக்காக இந்த 1800ங்கிறது என்ன அப்படின்னா இந்த 8% லாஸை டேலி பண்ணிட்டு இந்த 14% ப்ராஃபிட்டுக்கு வர்றது. ஓகேங்களா? ஸோ இந்த 8% லாஸு அந்த 14% ப்ராஃபிட்டு இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆர் காஸ்ட் ப்ரைஸ் டிவைடட் பை 100. இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு இந்த 1800. ஓகேங்களா? ஏன்னா 1800 அப்படிங்கிறது அந்த அந்த கேப்பு. ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா காஸ்ட் அந்த லாஸ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ரெண்டையும் ஆட் பண்ணி இன்டூ காஸ்ட் ப்ரைஸ் பை 100 ஈக்குவல் டு 1800. ஸோ இப்போ சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1800 இஸ் ஈக்குவல் டு 22.5 டிவைடட் பை 100 into x. So x is equal to 1800 into 100 divided by 22.5. 22.5 into 2 வந்து பார்த்தீங்கன்னா 45. 45 into 4 வந்து பார்த்தீங்கன்னா 180. அப்போ 22.5 into 8 வந்து 180. அப்போ இதையும் கேன்சல் பண்ணால் 80 வரும். 80 into 100 8000. ஓகேங்களா? ஸோ 8000ங்கிறது காஸ்ட் ப்ரைஸ். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 8% லாஸ்க்கு விற்றுருக்காங்க. ஒருவேளை என்ன ப்ரைஸ்க்கு லாஸ்க்கு விற்றாங்க அப்படின்னா வந்து ஸோ 8000ஓட 8% 640 rupees. இதிலேருந்து 640 சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து 7360 கிடைக்கும். அதுதான் வந்து அவங்க செல் பண்ண ப்ரைஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஸோ நம்ம அவங்க கேட்டிருக்கிறது காஸ்ட் ப்ரைஸ் தான் கேட்டிருக்காங்க. அதனால் 8000 rupees. ஓகேங்களா? ஓகே, ஸோ ராம் ஏல இருக்கார், ஷியாம் பியில் இருக்கார். ரெண்டு பேரும் வந்து ஆப்போசிட்டில் வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ திரும்ப கிராஸ் பண்ணி ராம் வந்து பிக்கு போகிறாரு, ஷியாம் வந்து ஏக்கு போகிறார். ஓகேங்களா? பட் ராம் ரீச் பண்ணுறதுக்கு 2 hours ஆகுது, ஷியாம் ரீச் பண்ணுறதுக்கு 8 hours ஆகுது. ராமோட ஸ்பீட் 40 km போகிறாரு, ஷியாமோட ஸ்பீட் என்ன கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி மாற்றி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ ஸ்பீட் ஆஃப் ராம் divided by speed of Shyam இருக்குல்ல, speed of Ram divided by speed of Shyam is equal to root of ஷியாமோட டைம் தலைகீழாக மாற்றிடணும். ஷியாமோட டைம் டிவைடட் பை ராமோட டைம். சரிங்களா? ஷியாமோட டைம் டிவைடட் பை ராமோட டைம். இப்போ ராமோட ஸ்பீடு என்ன? ராமோட ஸ்பீடு வந்து 40 km/h. ஸோ 40 divided by x is equal to root of ஷியாம் எடுத்துக்கிட்ட டைம் 8 hours, ராம் எடுத்துக்கிட்ட டைம் 2 hours. ஓகேங்களா? ஸோ 40 divided by x is equal to root of 4. ஸோ x is equal to 40 divided by root 4 equal to 40 divided by 2 is equal to 20 km/h. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இதுதான் ஸ்பீட். ஓகேங்களா? இதுதான் ஃபார்முலா. ஓகே, 20. ஓகே, அடுத்து ஸோ எந்த கான்டினென்ட்டில் எந்த கண்டத்தில் உலகின் மிக 6 அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடுகள் இருக்குது அப்படின்னா சவுத் அமெரிக்கா, ஏஷியா. ஸோ நமக்கு தெரிஞ்ச நாடுகளே வந்து சைனா, இந்தியா, பாகிஸ்தான், இந்தோனேஷியா. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துடும். ஸோ அது போல் ஏதாவது 2 நாடுகள் வரும். ஸோ மேக்ஸிமம் இந்த 4 பிக்கஸ்ட் கண்ட்ரிஸே வந்து பார்த்திங்கன்னா ஏஷியாவில் வந்து. ஸோ இது நடுவில் வந்து யூஎஸ்ஏ மட்டும் இதுலேருந்து வெளியே போயிட்டு வரும். அப்புறம் நைஜீரியா டாப் 10ல் வரும். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி மிச்சம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டாப் 10ல் இருக்கிற 6 பாப்புலேட்டட் கண்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் தான் இருக்குது, ஏஷியாவில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, ஸோ
ஃபஸ்ட்டு 5-year பிளானில் இன்வால்வ் ஆன யங் எக்கனாமிஸ்ட் யார்? ஸோ மஹலனோபிஸ் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளான், ஓகேங்களா. மஹலனோபிஸ் வந்து செகண்ட் 5-year பிளான், ஓகேங்களா. ஸோ கேஎன் ராஜ் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு 5-year பிளான். அவர் இந்த பிளானில் இன்வால்வ் ஆகாமல் அவருக்கு 25 வயசு தான் ஆச்சு, ஓகேங்களா. ஸோ 25 வயசில், ஓகேங்களா. ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபஸ்ட்டு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் கேல்குலேட் பண்ணார், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் வந்து இவர் தான் கேல்குலேட் பண்ணார். ஃபஸ்ட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் கேல்குலேட்டர் ஆர்பிஐ கூட சேர்ந்து இவர் தான் இந்தியாவோட ஃபஸ்ட்டு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸை கேல்குலேட் பண்ணவர், ஓகேங்களா. ஓகே சார் 26 years old இதில் ஃபஸ்ட் 5-year பிளானில் அவர் உள்ளே வரும்போது, ஓகேங்களா. ஓகே, அடுத்து இந்தியாவோட ஃபஸ்ட்டு சர்வேயர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவை 1815 யாரை அப்பாயிண்ட் பண்ணால்? கோலின் மெக்கன்சி, ஓகேங்களா. ஸோ கோலின் மெக்கன்சி. ஸோ மிச்ச பேரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவலர்ஸோட பேர், இவர் தான் சர்வேயர் ஜெனரல், ஓகேங்களா. ஸோ பேரை கேட்டாவே இதுதான் பிரிட்டிஷோட பேர், அப்போ ஆப்வியஸாக நம்ம இதை எழுதிடலாம், ஓகேங்களா. சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஈஸியான கொஷின் வரும், ஓகேங்களா. ஸோ ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா 15 days ஒர்க் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு 5 daysல 4 hours, செகண்ட் 5 daysல 5 hours per day, தேர்டு 5 daysல 6 hours per day. ஸோ ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ஒரு 20 hours, இங்கே ஒரு 25 hours, இங்கே ஒரு 30 hours, ஸோ டோட்டலாக 75 hours. ஆர் 15 daysல 75 hoursனால் அதே இது 5 hour per day தானே, ஆவரேஜாக 5 hour per day, ஓகேங்களா. ஆவரேஜாக 5 hour per day 15 daysல ஒர்க் பண்ணால் ஒரு வேலையை முடிக்கிறார், ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறாருன்னா 8 மணி நேரம் ஆனால் ½ an hour பிரேக்கில் வேலை பார்க்குறாரு, ஓகேங்களா. ஸோ 8 hours with ½ an hour பிரேக் அப்படின்னா 7.5, ஓகேங்களா. ஸோ 8 hours with ½ an hour பிரேக்னா 7.5 தானே. மிச்சம் எத்தனை நாள் ஆகும் இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்டூ எக்ஸ், சரிங்களா, இன்டூ எக்ஸ், ஓகே. எத்தனை நாள்? ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஏன்னா டோட்டல் ஒர்க் டன் வந்து நம்பர் ஆஃப் டேஸ் இன்டூ ஹவர்ஸ், அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஸோ அப்போ வந்து ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் டேஸ் டிக்ரீஸ் ஆகும், ஓகேங்களா. அப்போ 5 × 15 டிவைடட் பை 7.5. ஸோ இது கேன்சல் ஆகிடும். ஸோ 2. ஸோ 10 daysல முடிப்பார். 5 மணி நேரம் வேலை பார்த்தா 15 நாளில் முடிக்கிறாங்கன்னா 7.5 மணி நேரம் வேலை பார்த்தா 10 நாளில் முடிச்சிடுவாங்க, அவ்வளோ, ஓகேங்களா. இதே 10 மணி நேரம் வேலை பார்த்தா 7.5 நாளில் முடிச்சிடுவாங்க, ஓகே. ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா ஜெனீவா, ஓகே. சுவிட்சர்லாண்டில் ஜெனீவாவில் இருக்குது. ஜெனீவா வந்து சுவிட்சர்லாண்டில் இருக்குது, ஓகேங்களா. ஓகே. ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் நமக்கு தெரியும். ஸோ அவங்க வந்து உலக சுகாதார நிறுவனம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம இந்த கோவிட் அப்போ அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். 1951 ஆரம்பித்தாங்க, ஓகேங்களா. 1951 ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட சாதனைகள் எல்லாம் என்னென்னா எபோலாக்கு வேக்சின் ரெடி பண்ணது, எபோலா வேக்சின். அதே மாதிரி ஸ்மால் பாக்ஸ், சின்னம்மை எராடிகேஷன், சின்னம்மையை மொத்தமாக அழித்தது, ஸ்மால் பாக்ஸ் எராடிகேஷன், ஓகேங்களா. ஸோ போலியோ இதை கோஆர்டினேட் பண்ணது எல்லாமே வந்து இவங்க தான் பண்ணாங்க, ஓகேங்களா. ஓகே. ஸோ ரெக்டாங்கிளோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா வித்தை விட 3 மீட்டர் அதிகம். லென்த் இஸ் ஈக்குவல் டு பிரெத் ப்ளஸ் 3, ஓகேங்களா. ஸோ பெரிமீட்டர் இஸ் நியூமரிக்கலி ஈக்குவல் டு த ஏரியா, ஓகேங்களா. அதாவது பேசிக்காக 2 × L + B இஸ் ஈக்குவல் டு LB, ஓகேங்களா. ஸோ அப்போது இன்டெக்ரல் வேல்யூ ஆஃப் த டயகனல் கேட்டிருக்காங்க. ஸோ இன்டெக்ரல் வேல்யூ அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 8.5 அப்படின்னு கேட்டாங்க. இன்டீஜர் வந்து 8 தானே. 6.73 அப்படின்னு கேட்டால் 6, அதுதான் இன்டீஜர் பார்ட், ஓகேங்களா. ஸோ அது என்னன்னு கேட்டிருக்காங்க, ஓகே. ஸோ பேசிக்காக இதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணோம்னா 2 × B + 3 + B இஸ் ஈக்குவல் டு B + 3 × B, ஓகேங்களா. ஸோ 2 × 2B + 3 இஸ் ஈக்குவல் டு B² + 3B, ஓகேங்களா. ஸோ 4B + 6 இஸ் ஈக்குவல் டு B² + 3B. ஸோ இங்கெல்லாம் சால்வ் பண்ணோம்னா B² - B - 6 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ B இஸ் ஈக்குவல் டு 3, -2, சரிங்களா. ஸோ -3, -2 இங்கே வரும். ஸோ 3, -2, ஓகேங்களா. ஸோ அப்போ பிரெத் cannot be நெகட்டிவ். அப்போ B இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ L இஸ் ஈக்குவல் டு 6, ஓகேங்களா. ஸோ டயகனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிரெத் வந்து பார்த்தீங்கன்னா 3, லென்த் வந்து 6, பிரெத் ஈக்குவல் டு 3, ஓகேங்களா. ஸோ டயகனல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹைப்போடெனியூஸ், இதில்
ஸோ diagonal is equal to root of 6 square plus 3 square equal to root 45 ஓகேங்களா. ஸோ D is equal to 36னா 6 49னா 7 அப்போ இது 6.7 சம்திங் அந்த மாதிரி வரும். நம்ம அதை பற்றி கவலையே இல்லை. 6க்கும் 7க்கும் நடுவில் இருக்குது. அப்போ இன்டீஜர் வேல்யூ வந்து 6 தான் சரிங்களா. 6க்கும் 7க்கு நடுவில் தான் இன்டீஜர் வேல்யூ 6 ஓகேங்களா. ஓகே ஸோ இதோட a plus b square equal to a square plus b square வந்து எதுக்கெல்லாம் வேலிட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் a and b மே பி ட்ரூ ஓகேங்களா. இஸ் ட்ரூனில் மேபி இருக்கலாம், அப்படி ஒரு வேல்யூ கூட இருக்கலாம் அப்படின்னு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் b இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டாங்கன்னு வைங்க. அப்போ a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a plus b the whole square is equal to a square plus b square தானே, அந்த மாதிரி தான் ஓகேங்களா. ஓகே ஸோ சாலிட் ஸ்பியர் ஆஃப் சாலிட் ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா எஸ். அதை 4 பீஸாக வெட்டணும் அப்படின்னா ரேடியல் பிளேன்ஸ்னால் ரேடியஸை ஒட்டி வெட்டணும், ரேடியல் பிளேன்னா ரேடியஸ் ஒட்டி வெட்டணும்னா ஸோ புது சர்ஃபேஸ் ஏரியா என்னவாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ பேசிக்காக இதுதான் வந்து ஒரு ஸ்பியர் ஓகேங்களா. ஸோ ஏரியா ஆஃப் த ஸ்பியர் வந்து சர்ஃபேஸ் ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4πr². ஓகேங்களா 4πr². இந்த ரேடியஸ் நான் கட் பண்ணுறேன். கட் பண்ண உள்ளுக்குள்ளே இருக்கிற ஏரியா இந்த ஸ்பியருக்கு ஒரு ஏரியா இருக்கும், இந்த ஸ்பியருக்கு ஒரு ஏரியா இருக்கும். அப்போ வந்து இன்க்ரீஸ்டு ஏரியா வந்து ஃபஸ்ட்டு கட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு πr² ப்ளஸ் இன்னொரு πr² ஈக்குவல் டு 2πr². ஓகேங்களா. அப்புறம் திரும்ப இந்த பிளேனில் கட் பண்ணுறேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு πr² ப்ளஸ் πr² வரும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 4πr². ஓகேங்களா. ஸோ 4πr, இங்கே ஒரு 4πr², இங்கே ஒரு 4πr². ஸோ இது வந்து ஒரிஜினல் ஏரியா, இது வரை இன்க்ரீஸ்டு ஏரியா. இது எஸ் அப்படின்னா இது வந்து எஸ். ஸோ இன்க்ரீஸ்டு ஏரியா புது ஏரியா என்ன ஆகும், எஸ் ப்ளஸ் எஸ் ஈக்குவல் டு 2s மாறிடும் ஓகேங்களா. ஸோ அப்போது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன ஆகும், 2s ஆகும் ஓகேங்களா. ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று கட் பண்ண அதோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் ஓகேங்களா. ஸோ சிம்பிள் query லாங்குவேஜ். ஸோ ஒரு டேட்டா பேஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக இருக்கிற query லாங்குவேஜ் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் சும்மா SQL அப்படிங்கிற மாதிரி தெரியுது அப்படின்றதாவே இது வரும். ஆனால் இது ஆக்சுவலாக ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஒரு ஸ்ட்ரக்சராக இருந்தால் ஈஸியாக இருக்கும். ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ் ஓகேங்களா. ஓகே ஸோ அடுத்து ஸோ இந்தியா வந்து இது வரைக்கும் எத்தனை வாட்டி ஐசிசி வேர்ல்ட் கப்போட ஃபைனல்ஸ் போயிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1983 போவாங்க, அதை வின் பண்ணிடுவோம். ஸோ அடுத்து 2003 அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலில் போயிட்டு நம்ம ஆஸ்திரேலியா கூட தோற்றுருவோம். அப்புறம் 2011 ஃபைனலில் ஸ்ரீலங்கா கூட நம்ம ஜெயிச்சிரும் ஓகேங்களா. ஸோ அப்புறம் திரும்ப 2023 திரும்ப ஆஸ்திரேலியா கூட நம்ம தோற்றுறோம் ஓகேங்களா. ஸோ மொத்தம் 4 வாட்டி ஓகேங்களா. பட் இந்த கொஷின் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா 3 கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இது 2019 எடுத்தது, 2023 நம்ம திரும்ப போயிருப்போம் ஓகேங்களா. ஓகே ஸோ OFG இஸ் ஈக்குவல் டு M, ICM இஸ் ஈக்குவல் டு P, KDE இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ M வந்து 13, இங்கே வந்து பார்த்திங்கன்னா F 6, G வந்து பார்த்திங்க அப்படின்னா 7, O வந்து பார்த்திங்கன்னா 15 ஓகே. I வந்து பார்த்திங்கன்னா 9, 3, 13, இது 16 ஓகே. ஸோ பேசிக்காக என்ன ஃபஸ்ட் லெட்டரை அவங்க இக்னோர் பண்ணிட்டாங்க, பின்னால் இருக்க 2 தான் அவங்க கணக்கில் எடுத்திருக்காங்க. அப்போ D வந்து பார்த்திங்கன்னா 4, E 5, அப்போது KDE கேட்டிருக்காங்க. இது 4, இது 5, அப்போ 4 + 5 இஸ் ஈக்குவல் டு 9 which represents I ஓகேங்களா. ஸோ அப்போது I தான் நமக்கான ஆன்சர் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அமன்ஸ் கிரேட் கிராண்ட் ஃபாதருக்கு வந்து 105 years old ஓகேங்களா. ஸோ அமன்ஸ் கிரேட் கிராண்ட் ஃபாதர்னா ஃபாதர் கிராண்ட் ஃபாதர் ஓகே. ஸோ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 105 years old ஓகேங்களா. ஸோ அமனோட ஃபாதர் வந்து ராம்சிங், அம்மனோட ஃபாதர் ராம்சிங். ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் ஃபாதரோட 1/3 ஓகேங்க. அப்போ கிராண்ட் ஃபாதர்னால் இவருக்கு தான் 105 வயசாச்சுல. ஸோ அப்போ ராம்சிங்கோட வயசு என்ன அப்படின்னா வந்து 105/3 இஸ் ஈக்குவல் டு 35 சரிங்களா. ஓகே ஸோ 5 வருஷத்துக்கு முன்னால் அமன் பிறந்திருக்காரு ஓகே. 5 வருஷத்துக்கு முன்னால் அமன் பிறந்திருக்காரு அப்படின்னா வந்து ஸோ இப்போ வந்து அமனோட வயசு என்னென்னா அமன் வந்து பார்த்திங்கன்னா 5 years old சரிங்களா. ராம்சிங்கோட மதர் வந்து பார்த்திங்கன்னா ராம்சிங்கை விட அமன் பிறந்தப்போ ராம்சிங்கோட அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராம்சிங்கை விட டபுள் வயசு. அப்போது அமன் பிறந்தப்போ ராம்சிங்க்கு வந்து 30 வயசு. அப்போ ராம்சிங்ஸ் மதர் வந்து பார்த்திங்கன்னா அப்போ அவங்களுக்கு 60, இப்போ வந்து 5, ஸோ 65 சரிங்களா. ஸோ ராம்சிங்கோட மதர் 65. ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் அமன் அண்ட் ராம்சிங். ஸோ அமன் அண்ட் ராம்சிங் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ராம்சிங்கோட அம்மாவை கண்டுபிடிக்கலனாலும் பிரச்சனை இல்லை. சம்டைம்ஸ் நம்ம கொஷினை வந்து ஃபுல்லாக படிச்சுட்டு நம்ம ஆன்சர் பண்ணும்போது ஸோ இவ்வளோ ஸ்டெப்ஸ் கம்மியாயிரும். ஸோ ராம்சிங்க்கும் அம்மனுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35 - 5 = 30 ஓகேங்களா. ஸோ ராம்சிங்க்கும் அம்மனுக்கும் 30 years டிஃப்ரென்ஸ் ஓகேங்களா.
அப்பாவுக்கும் பையனுக்கும். ஓகே, ஸோ ஒரு நம்பரை 45ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் வந்து 28 வருது. அப்போ 15ஆல் டிவைட் பண்ணால் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு 45ஆல் டிவைட், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 45 + 28, ஏன்னா ஏதோ ஒரு நம்பர் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ 45 + 28 எடுத்துங்க. ஸோ 45 + 25 வந்து பார்த்தீங்கன்னா 70, 70 ப்ளஸ் இது வந்து 73 ஓகேங்களா. ஸோ 28, 25 + 23 25 + 3 மாற்றிக்கலாம். ஸோ 45 + 25 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 70 வரும். ஸோ 73 ஓகே. இப்போ 73யை 15ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? கோஷன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4, ரிமைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 13, அவ்வளோதான். ஓகே, ஸோ ரிமைண்டர் வந்து 13. ஓகே ஓகே. ஸோ அடுத்து HCF அண்ட் LCM வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 36 n. ஓகே, இந்த நம்பர்ஸ் ஆர் 36 n. இந்த ரெண்டுக்குமான HCF அண்ட் LCM வந்து பார்த்தீங்கன்னா 9 × 180 ஓகேங்களா. ஸோ இதுவும் கேன்சல் பண்ணால் 5. ஸோ n = 9 × 5 = 45, அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிள். மேக்ஸிமம் இந்த சம்முக்கு நமக்கு எவ்வளோன்னா ஒரு 20 செகண்ட்ஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா. ஸோ 45 தான் நமக்கு ஆன்சர். ஓகே, ஸோ போக போக இப்படி தான் நம்ம ஃபாஸ்ட்டாக இது பண்ணிட்டே போகணும் ஓகேங்களா. ஸோ மெகலோபாலிஸ் அந்த வேர்டை வந்து யார் பாப்புலரைஸ் பண்ணால் ஜான் காட்மேன் ஓகேங்களா. ஜான் காட்மேன் ஓகேங்களா. ஸோ மெகலோபாலிஸ் எப்படின்னா கண்டினியூவஸ் அர்பன் ஏரியா ஓகேங்களா. கண்டினியூவஸ் அர்பன் ஏரியா. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னையை ஒட்டியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அடுத்து எல்லாமே பெரிய பெரிய சிட்டி. தாம்பரமே ஒரு சிட்டி தான். அடுத்து தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே சிட்டியாக இருக்கும். ஸோ தொடர்ச்சியாக இருக்குது பார்த்தீங்கன்னா அதுதான் மெகலோபாலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஓகே, ஸோ ராம் வந்து பார்த்தீங்கன்னா சுமித்தை விட ஃபாஸ்ட்டாக ஓடுவார். ராம் வந்து சுமித்தை விட ஃபாஸ்ட்டாக ஓடுவார். சுமித் வந்து ஹர்திக் அப்புறம் தருணை விட ஃபாஸ்ட்டாக போவாங்க ஓகேங்களா. சுமித் வந்து ஹர்திக், தருண். ஸோ 3 மாதம் ட்ரெயின் பண்ணால் ஹர்திக் வந்து ராமை பீட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ 3 மாதம் ட்ரெயின் பண்ணால் ஆஃப்டர் 3 months ஹர்திக் வந்து ராமை பீட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் தருண் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சுமித்தை கூட பீட் பண்ண வாய்ப்பு இல்லை. ஸோ 3 மாதம் கழித்து அந்த ரேஸ் ஜெயிச்சாங்கன்னா யார் வந்து டாப் 3 ரன்னர்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 3 மாதம் ட்ரெயின் பண்ணால் ஹர்திக் வந்து ராமை பீட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். அப்போ ஹர்திக், ராம், சுமித். ஆனால் தருண் வந்து சுமித்தை பீட் பண்ண மாட்டாப்புல ஓகேங்களா. அப்போ ஹர்திக், ராம், சுமித் தான் நமக்கான ஆன்சர். ஓகே, ரொம்ப சிம்பிள். ஓகே, ரொம்ப எல்லாமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கேட்குறாங்க. இதெல்லாம் நம்ம டைம் எடுத்து புரிஞ்சுட்டோம் அப்படின்னா ஒரு 40 செகண்ட்ஸில் சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஒரு ரோ ஆஃப் கேர்ள்ஸில் ஃபாத்திமா வந்து ஒரு சைட்லேருந்து 15, இன்னொரு சைட்லேருந்து 9வது தான் இருக்காங்களா. ஸோ ஃபாத்திமா வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்லேருந்து 15th ரேங்க்கில் இருக்காங்க ஓகேங்களா. ஸோ 15th ரேங்க். அப்போ அவங்களுக்கு முன்னால் எத்தனை பேர் இருப்பாங்க? 14 பேர் இருப்பாங்க. இன்னொரு சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா 9th ரேங்க்கில் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு முன்னால் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 8 பேர் இருப்பாங்க. ஸோ 14 பேர் ப்ளஸ் ஃபாத்திமா ஒருத்தங்க ப்ளஸ் 8 ஓகேங்களா. ஸோ 23 பேர் மொத்தம் அந்த ஸ்கூலில் இருக்காங்க ஓகேங்களா, அந்த ரோவில் இருக்காங்க. ஸோ 23. ஓகே, அடுத்து ஸோ சோலார் பவர் சிஸ்டம்ஸ் எந்த இதில் ஒர்க் பண்ணுது அப்படின்னா ஃபோட்டோ வோல்டாயிக் எஃபெக்ட். ஸோ ஃபோட்டோ சிந்தசிஸ் நமக்கு தெரியும். ஃபோட்டோ சிந்தசிஸ் வந்து பிளான்ஸில் ஒர்க் ஆகும். ஃபோட்டோ வோல்டாயிக் அப்படின்னா வந்து லைட்டு பட்டுச்சு அப்படின்னா வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது பார்த்தீங்களா. லைட் வந்து எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஃபோட்டோ வோல்டாயிக் எஃபெக்ட் ஓகேங்களா. ஓகே, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வந்து ஃபோட்டான்ஸில் இருக்கிறது ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ERHFRO. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு ஓகேங்களா. EIOR HFRO ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா EFGH இப்படி வரும்போது FGHI இப்படி போகுது. OPQR OPQR ஓகேங்களா. ஸோ 2 இப்படி 2 அப்படி ஓகேங்களா. ஓகே, அப்போ வந்து JLQW என்னவாக இருக்கும்? J வந்து பார்த்திங்கன்னா KLM. இங்கே வந்து பார்த்திங்கன்னா JK, அப்போ I QRST. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து UVW, அதுக்கு முன்னால் T MITT மிட்டி ஓகேங்களா. அவ்வளோதான். ஸோ இந்த பேட்டர்ன் அப்படியே வந்து நம்ம அங்கே கொண்டு போக போகிறோம் ஓகேங்களா. ஓகே, ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து 60 யூனிட்ஸ். L × B வந்து 60. பெரிமீட்டர் 2 × L + B = 34. அப்போ L + B = 34 divided by 2 = 17 ஓகேங்களா. ஸோ L + B = 17, L × B 60. ஸோ இந்த காம்பினேஷனை பார்த்தாவே நம்ம இது பண்ண முடியும். ஸோ எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ண 60 வரும், எந்த நம்பர் அதே 2 நம்பரை ஆட் பண்ணால் 17 வரும்னா 12ஐயும் 5ஐயும். ஸோ 12 × 5 60, 12 + 5 17 ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஸோ நீங்கள் வந்து இது திரும்பவும் வந்து
இதை எடுத்துகிட்டு போய் b இஸ் ஈக்குவல் டு எல் 17 மைனஸ் எல் அப்படிலாம் சால்வே பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 and 5. ஓகேங்களா? ஸோ இது 12 இது 5 அப்படின்னா டைகனல் என்னவா இருக்கும்? பித்தகோரஸ் ட்ரிப்ளெட்ஸ் 12 5ஆக இருந்துச்சுன்னா டைகனல் வந்து எப்போவுமே 13. அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது வந்து நமக்கு இந்த பித்தகோரஸ் ட்ரிப்ளெட்ஸுங்கிற ஐடியா, ஸோ இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. a + b √2 the whole square is equal to 19 + 6 √2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே. ஸோ a + b √2 whole square is equal to a square plus 2b square plus 2ab √2. சரிங்களா? 2ab √2. ஓகே. ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணும்போது a ஸ்கொயர் ப்ளஸ் 2b ஸ்கொயர் வந்து 19, 2ab வந்து 6. ஏன்னா இதையும் நம்ம ரிலேட் பண்ணலாம்ல. ஓகேங்களா? ஸோ இதையும் நம்ம ரிலேட் பண்ணும்போது 2ab = 6. அப்போ ab is equal to 3. சரிங்களா? ab = 3னா 3க்கு வந்து 2 ஹோல் வேல்யூ அப்படின்னா வந்து 1 × 3ங்கிறது ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான். ஸோ இதை வந்து நம்ம 1 × 3ஆக எழுதலாம். ஓகேங்களா? ஸோ ஏவை வந்து 1ன்னு எடுத்தோம்னா பியை வந்து 3ன்னு எடுத்தோம் அப்படின்னா வந்து a ஸ்கொயர் வந்து 1, 2b ஸ்கொயர் வந்து 18, a ஸ்கொயர் ப்ளஸ் 2b ஸ்கொயர் வந்து 19. அவ்வளோதான், நமக்கு ஆன்சர் வந்துச்சு. ஸோ a = அவங்க என்ன கேட்டாங்க? வேல்யூ ஆஃப் a தான் கேட்டிருக்காங்க. அப்போ வேல்யூ ஆஃப் a 1. ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம இத்தனை நாள் வந்து நம்ம நம்பர் சிஸ்டம்ஸ் படித்தோம்ல, அதில் படித்தது எல்லாமே இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதில் எத்தனை டோர்ஸ் ஃபிஷ் அப்படின்னு கேட்டுருங்க. ஸோ டோரு வந்து சர்க்கிள், ஃபிஷ் வந்து ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கிள், வாட் எவர் இட் இஸ். ஓகேங்களா? ஸோ இதில் 2 ஓவர்லேப் எங்கே ஆகுது? இங்கே மட்டும்தான் ஓவர்லேப் ஆகுது. ஸோ 5 + 8 வந்து பார்த்தீங்கன்னா 13. அவ்வளோதான். ஓகே. அடுத்து தியோஃப்ராஸ்டஸ் ஃபாதர் ஆஃப் என்னன்னா பாட்னி. ஓகேங்களா? ஸோ ஃபாதர் ஆஃப் பாட்னி வந்து தியோஃப்ராஸ்டஸ். இப்போ மற்ற யாரெல்லாம் எதுக்கு ஃபாதர் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபாதர் ஆஃப் ஃபிசிக்ஸ்னு யாரை சொல்லுவாங்கன்னா கெலீலியோ. ஸோ கெலீலியோ வந்து ஃபாதர் ஆஃப் ஃபிசிக்ஸ். கெலீலியோ, கெலீலை, அது ரெண்டு பேரும் ஒரே தான். ஓகேங்களா? ஸோ ஃபாதர் ஆஃப் ஜுவாலஜி யாருன்னா அரிஸ்டாட்டில். ஃபாதர் ஆஃப் ஜுவாலஜி வந்து அரிஸ்டாட்டில். ஓகேங்களா? ஃபாதர் ஆஃப் கெமிஸ்ட்ரி வந்து லாவோசியர். ஸோ நம்ம இதுக்கு முன்னால் வந்து ஆக்சிஜன் கம்பஷனில் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிச்சார் நம்ம பார்த்தோம்ல. ஸோ லாவோசியர். ஓகேங்களா? ஸோ வேறு யாருன்னா ஹிப்போக்ரேட்ஸ் வந்து ஃபாதர் ஆஃப் மெடிசின். ஸோ ஃபாதர் ஆஃப் மெடிசின் வந்து ஹிப்போக்ராட்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஆர்கிமிடிஸ். ஃபாதர் ஆஃப் மேக்ஸ் வந்து ஆர்கிமிடிஸ். ஓகே. அப்புறம் பாட்னி பார்த்துட்டோமா. ஃபாதர் ஆஃப் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் வந்து கெலீலியோ பார்த்தோம். ஃபாதர் ஆஃப் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் வந்து எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட். ஃபாதர் ஆஃப் நியூக்ளியர் பாம் வந்து ஓப்பன்ஹெய்மர். ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்பர்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் இருக்குது. ஸோ x/y வந்து 4:5. ஸோ எக்ஸ் வந்து ஜெட்டை விட 20% அதிகம். ஓகே. x/y இஸ் ஈக்குவல் டு 4:5. அப்போ x = 4, y = 5ன்னு கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போது x is more than z by 20%. x is equal to z into 1.2. ஓகேங்களா? அப்போ z is equal to 4/1.2. y வந்து z விட எவ்வளோ அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ x/y is equal to 4:5னா எக்ஸுக்கு பதிலாக z into 1.2 எழுதலாமா? அப்போது z/y எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. z வந்து 4/1.2. 4 divided by 1.2 into 5, is to 5 into is to 5. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 1.2 வந்து நம்ம என்ன பண்ணோம்னா மேலே கீழே மல்டிப்ளை பண்ணி இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம். அப்போ z/y is equal to 4:5 into 1.2. ஓகேங்களா? 5 into 1.2. இப்போ z/y is equal to 4:5 into 1.2 6. இது வந்து 2:3. அப்போ z/y is equal to 2:3. அவ்வளோதான். வெரி சிம்பிள். ஓகேங்களா? ஸோ 2:3 அப்படின்னா வந்து z விட y எவ்வளோ அதிகம்? ஸோ 2 விட 3 வந்து 1 அதிகம். அப்போ 2ல் 1 எவ்வளோ? 50%. ஓகே. அப்போது z விட y வந்து 50% அதிகம். y will be more than z by 50%. அது எப்படின்னா அதான் 2 விட இது 1 தான் அதிகம்.
அப்போ 2ல் 1 வந்து 50%, அப்போ அது 50% எக்ஸஸ். ஓகே, ஸோ எந்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன்ஸ்க்கு 21லேருந்து 18 வயசை குறைச்சாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1988, அதுக்கு முன்னால் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிங் ரைட்ஸ் வந்து 21 இயர்ஸ் தான் கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸை குறைச்சிட்டாங்க. ஓகே, எதை வந்து சிட்டி ஆஃப் பேலசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா கொல்கட்டாவை சிட்டி ஆஃப் பேலசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜெய்ப்பூருக்கு இருக்கிற பேர் வந்து பிங்க் சிட்டி. ஜெய்ப்பூருக்கு வந்து பிங்க் சிட்டி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, ஸோ லக்னோவுக்கு சிட்டி ஆஃப் நவாப்ஸ். லக்னோவை சிட்டி ஆஃப் நவாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, ஸோ x% of y is equal to y% of z அப்படின்னா எது எது கரெக்ட்? ஓகேங்களா? ஸோ ஒன்று பார்த்துங்க, x% of y is equal to y% of x. இது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? x% of y is equal to y% of x. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரஃபாக எடுத்துங்க, 10% of 20 is equal to 20% of 10. ஓகேங்களா? 10% of 20 is equal to 20% of 10. அப்போ எக்ஸுங்கிறது என்ன? இதுலேருந்து 10, ஒய்ங்கிறது 20, ஜெட்டுங்கிறது 10. ஓகே, எக்ஸுங்கிறது 10, ஒய்ங்கிறது 20, ஜெட்டுங்கிறது 10. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜெட். ஸோ நம்மளாக வேல்யூ கொடுத்துக்கலாம். பெர்சன்டேஜை பொறுத்தவரை அதுதான் ஒரு நமக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஓகேங்களா? ஸோ நம்மளாக வந்து நம்மளே கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபேமஸான சிங்கர் பூபன் ஹசாரிகா வந்து எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவர்னா அசாம். ஓகேங்களா? ஸோ பூபன் ஹசாரிகான்னு ஒரு ஃபேமஸ் சிங்கர் இருந்தார், அவர் அசாமை சேர்ந்தவர். ஓகேங்களா? ஸோ ஒரு ரீஜனில் லைட்டு கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? அம்ப்ரா. ஓகேங்களா? ஸோ ஷேடோவில் வந்து பார்த்தீங்கன்னா அம்ப்ரா, பென்னம்ப்ரான்னு 2 இருக்கும். ஸோ பென்னம்ப்ராவில் வந்து பார்ஷியலி பிளாக்டு, லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது தெரியும். ஓகேங்களா? பட் அம்ப்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டார்க்னஸாக இருக்கும். ஓகேங்களா? அம்ப்ரால் டோட்டல் டார்க்னஸ், பென்னம்ப்ரா வந்து அது அவுட்டர் சர்ஃபேஸில் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எந்த வருஷம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1935 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ ஹில்டன் யங் கமிஷன் அப்படின்னு ஒருத்தவங்க வருவாங்க. ஹில்டன் யங் கமிஷன் அப்படின்னு ஒருத்தவங்க வருவாங்க. அவங்களோட ரிப்போர்ட் படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இதை எஸ்டாப்ளிஷ் பண்ண ஹெல்ப் பண்ணது யாருன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். ஓகேங்களா? ஸோ அவரோட எக்கனாமிக்ஸ் தீசிஸ், அவர் PhD எக்கனாமிக்ஸ்லையும் வாங்கியிருப்பார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தீசிஸ் வந்து ப்ராப்ளம் ஆஃப் ருப்பி அண்ட் இட்ஸ் சொல்யூஷன் அப்படின்னு பண்ணியிருப்பார். ஸோ அதைத்தான் வச்சு இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார். ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா RBI இல்லை இன்டைரக்டாக இந்தியாவோட பொலிட்டிக்கல் ஆர்கிடெக்ட் மட்டும் இல்லை, இந்தியாவோட ஃபினான்ஷியல் ஆர்கிடெக்டும் அவர் தான். ஓகேங்களா? ஸோ நிதி ஆயோக் வந்து பார்த்தீங்கன்னா 2015 1 ஜனவரியில் இது பண்ணியிருப்பாங்க. ஓகே, அது எதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இட் ரீப்ளேஸ்ட் பிளானிங் கமிஷன். ஸோ நிதி ஆயோகோட சேர்மன் யார் அப்படின்னா வந்து PM. ஓகேங்களா? ஸோ டிஃபால்ட்டான சேர்மன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர். ஓகே, ஸோ 67 is equal to 1764, 90 ஆக்சுவலாக 93 is equal to 729 அப்படின்னா 74ஓட வேல்யூ என்ன? ஸோ 729 நமக்கு தெரியும் 9 கியூபு. ஒருவேளை அப்படி தான் கொடுத்துருக்காங்கன்னா 6^7 எடுத்தோம் அப்படின்னா 1764 வருமானா வராது. அப்போ ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்படி வேணால் பார்க்கலாம். 9 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 81 இன்ட்டு 9. ஓகே, அந்த மாதிரி பார்த்தோம்னா 67 வந்து பார்த்தீங்கன்னா 6 ஸ்கொயர் இன்ட்டு 7 ஸ்கொயர் ஈக்குவல் டு 36 இன்ட்டு 49. ஓகேங்களா? அப்படி வந்து இப்போ வந்துச்சு அப்படின்னா வந்து 36 இன்ட்டு 50 அப்படின்னு வச்சிட்டோம் அப்படின்னா வந்து 1800. ஓகேங்களா? பட் 49னா 1800 மைனஸ் 36, 1800 மைனஸ் 36 1764. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிற நம்பரை ஸ்கொயர் பண்ணி செகண்டில் இருக்கிற நம்பர் ஸ்கொயர் பண்ணி ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போது 74 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 49 இன்ட்டு 16. ஓகேங்களா? 49 இன்ட்டு 16. அப்போ 16 இன்ட்டு 50 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 800 வரும். 800லேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு திரும்ப 16 சப்ராக்ட் பண்ணோம்னா 784. ஓகேங்களா? ஸோ 784. ஸோ பேசிக்காக இது எப்படி பண்ணுன்னா 16 இன்ட்டு 50 மைனஸ் 1 அப்படின்னு பண்ணேன். ஓகேங்களா? ஸோ 16 இன்ட்டு 50 800, 800 மைனஸ் 16 வந்து பார்த்திங்கன்னா 784. ஓகே, 784. ஓகே, ஸோ 1798 ஒரு கவர்னர் ஜெனரல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பேலஸ் அவருக்காக கட்டினார். அவர் யாருன்னா லார்ட் வெல்லஸ்லி. ஓகே, 1798 லார்ட் வெல்லஸ்லி தான் வந்து இந்தியாவோட கவர்னர் ஜெனரலாக இருந்தார். ஸோ கான்வாலிஸ்க்கு அப்புறம் வருவார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா சப்சிடரி அலையன்ஸை கொண்டு வருவார். ஓகேங்களா? சப்சிடரி அலையன்ஸை கொண்டு வருவார். ஓகேங்களா?
ஓகே. ஸோ திப்பு சுல்தானை டிஃபீட் பண்ணது, செகண்ட் மராத்தா வார் அதெல்லாம் இவரோட இதுதான். ஓகேங்களா. ஸோ 1798லேருந்து 1804 வரைக்கும் அவர் இருப்பார்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ 1805 ஓகே. ஸோ 1798லேருந்து 1805 வரைக்கும் இருப்பார். ஸோ 4th மைசூர் வார், அப்புறம் செகண்ட் மராட்டா வார். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட் டு சைன் சப்சிடரி அலையன்ஸ் வந்து ஹைதராபாத். ஃபஸ்ட்டு ஸ்டேட் டு சைன் சப்சிடரி அலையன்ஸ் வந்து ஹைதராபாத். ஓகே. ஸோ ஒரு பக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா மில்க்கும் வாட்டரும் 2:1 ரேஷியோவில் இருக்குது. ஸோ மில்க் இஸ் டு வாட்டர் வந்து 1:2 மாறணும் அப்படின்னா எவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணணும்? ஸோ ஒரு பக்கெட்டில் 3 லிட்டர்ஸ்னு வச்சுக்கோங்க. பக்கெட்டோட கெப்பாசிட்டி 3 லிட்டர்ஸ். ஓகே. ஸோ மில்க் இஸ் டு வாட்டர் வந்து மில்க் 2 லிட்டர் இருக்குது, வாட்டர் 1 லிட்டர் இருக்குது. இப்போது இதை அப்படியே மாற்றணும் அப்படின்னா 2 லிட்டர் மில்கை 1:2 ரேஷியோவில் ஆட் பண்ணேன்னா, ஸோ வாட்டர் வந்து நான் 3 லிட்டரை மாற்றிட்டேன் அப்படின்னா, ஸோ 2:4ன்னு மாறிடும். அப்போ 1:2. ஓகேங்க. அப்போ நான் எவ்வளோ ஆட் பண்ணணும் அப்படின்னா வந்து 3 லிட்டர் ஆட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ 3 லிட்டர் ஆட் பண்ணணும். நான் பக்கெட்டோட கெப்பாசிட்டி என்ன? 3 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணணும். பக்கெட்டோட கெப்பாசிட்டினா 3 லிட்டர். அப்போது 1 ஃபுல் பக்கெட் ஆஃப் வாட்டர் நான் ஆட் பண்ணேன்னா 1:2 ரேஷியோ ஆஃப் வாட்டர் டு மில்க் வந்து 2:1 ரேஷியோ ஆஃப் மில்க் இஸ் டு வாட்டர் வந்து 1:2 ரேஷியோ ஆஃப் மில்க் இஸ் டு வாட்டராக மாறிடும். ஓகேங்களா. ஓகே. ஸோ லென்த் ஆஃப் அ ட்ரையாங்கிள் வந்து பாசிட்டிவ் இன்டிஜர், 2 சைடு வந்து 6 and 3. ஓகேங்களா. அப்போ 3வது டிஸ்டன்ஸ் என்ன? ஓகேங்களா. இப்போ 2 சைடு வந்து 6 and 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களா. இப்போ இது 6, இது 3. ஓகே. அப்போ 3வது சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டோட டிஃப்ரென்ஸை விட அதிகமாக இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இட் ஷுட் பி தேர்ட் சைடு வந்து it should be less than sum of two sides, less than sum of two sides. அதாவது 9க்கு கம்மியாக இருக்கணும், less than 9. ஓகே. அதே மாதிரி greater than difference of two sides, greater than difference of two sides, அதாவது greater than 3 இருக்கணும். ஸோ greater than 3 less than 9னா நமக்கு என்னெல்லாம் வேல்யூஸ் வரும்? 4, 5, 6, 7, 8. ஓகேங்களா. ஸோ இத்தனை வேல்யூஸ் வரும். ஸோ மொத்தமாக how many values are possibleனா 5 வேல்யூஸ் பாசிபிள். ஓகேங்களா. ஒரு சைடு 6, ஒரு சைடு 3 இருந்தால் 5 வேல்யூஸ் வந்து பாசிபிள். ஓகேங்களா. ஸோ பயோகேஸ் இஸ் an excellent fuel. ஏன்னா அது 75% வந்து மீத்தேன் தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம சிஎன்ஜி யூஸ் பண்ணுறோம்ல, அதில் மேக்ஸிமம் மீத்தேன் தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி எல்பிஜி யூஸ் பண்ணோம், அதில் மேக்ஸிமம் ப்ரோபேன் இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ மீத்தேனோட ஃபார்முலா CH4. ஓகேங்களா. ஓகே. ஓகே. ஸோ இதில் ஒரு டவுட் இருக்கலாம் உங்களுக்கு, ஏன் வந்து லெஸ் தேன் சம் ஆஃப் 2 sides அப்படின்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 3 சென்டிமீட்டர், இது 6 சென்டிமீட்டர் இப்படி இருந்துச்சுனாவே கூட இது ஓவர்லேப் ஆச்சு அப்படின்னா தேர்ட் சைடு வந்து 9 சென்டிமீட்டர் மாறிடும். ஓகேங்களா. ஸோ அதனால் இப்படி இருக்க முடியும். இப்படி இருந்தால் அது ஸ்ட்ரைட் லைன் ட்ரையாங்கிளாக இருக்கக்கூடாது. அதனால் கொஞ்சமாவது மேலே இருந்துச்சுன்னா ஸோ இது வந்து லெஸ் தேன் 9 இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா இது 6 இருக்குது, 3 வந்து இதுக்கு மேலே படுத்துருச்சுன்னு வைங்களேன். அப்போ வந்து இது வந்து இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, இந்த டிஃப்ரென்ஸை விட கொஞ்சமாக அதிகமாக இருக்கணும். அப்போ தான் வந்து அட்லீஸ்ட் இப்படியாவது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியும். அதனால தான் இந்த லெஸ் தேன் கிரேட்டர் தேன். ஓகேங்களா. ஒருவேளை உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா. ஓகே. ஓகே. ஒரு லேப்டாப்போட விலை வந்து 27,000 ரூபா. 15% வந்து அது 2 years எக்ஸ்டெண்டட் வாரண்டினா பர்ச்சேஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 6% ஜிஎஸ்டி வேறு இதுக்கு மேலே பே பண்ணணும். ஸோ ஜிஎஸ்டி 6% ஸ்லாப் இல்லை, 5, 12, 18, 28 தான். பட் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து டோட்டலாக எவ்வளோ பே பண்ணியிருப்பாங்க? இப்போ இருக்கும்போது 27,000. ஸோ 15% வந்து எக்ஸ்ட்ரா நம்ம பே பண்ணணும். அப்போது இன்ட்டு 1.15. ஓகேங்களா. ஆர் நம்ம இப்படி எடுத்துக்கலாம். ஸோ 115/100. ஸோ 115 divided by 100. அது போக எவ்வளோ பர்சன்ட் ஜிஎஸ்டி? 106. ஸோ 6% ஜிஎஸ்டி, அப்போ 106 டிவைடட் பை 100. ஸோ 0 கேன்சல் ஆகிடும். இதுவும் கேன்சல் ஆகிடும். இது கேன்சல் ஆச்சுன்னா 23, இது வந்து 2. ஸோ அப்போ ஃபர்தராக கேன்சல் ஆச்சுன்னா இது 53. ஓகேங்களா. ஸோ அப்போ 27 × 23 × 53. ஓகே. ஸோ ரஃபாக சால்வ் பண்ணோம் அப்படின்னா வந்து 32913 வந்து நமக்கான ஆன்சர் வரும். ஓகேங்களா. ஸோ 32913 தான் நமக்கான ஆன்சர். சால்வ் பண்ணி பார்த்துக்கணும். ஓகே. ஓகே. யாரோட பிரசிடென்சி கீழே வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து 1929 பூர்ண ஸ்வராஜ் டிக்ளேர் பண்ணாங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ். 1928 மோத்திலால் நேரு வந்து பிரசிடெண்ட்டாக இருப்பார். அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகுது, அது வரைக்கும் ஸ்வராஜ் கேட்டுட்டு இருப்பாங்க.
அதுக்கப்புறம் அடுத்த தலைமுறைக்கு போகுது அப்படிங்கிறதுக்காக ஸோ நேருவை ஜவஹர்லால் நேருவை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து கரெக்டாக அவருக்கு 40 வயசு இருக்கும். ஸோ 40 முடிஞ்சு 41 ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ ஜவஹர்லால் நேரு தான் லாகூர் செஷனில் இது பண்ணுவாங்க. ஸோ பூர்ண ஸ்வராஜ் டிக்ளரேஷன் இது பண்ணுவாங்க. ஸோ டிசம்பர் 31 அன்னைக்கு ராவி நதிக்கரைன்னு நினைக்கிறேன், அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து லாகூரில் இந்தியாவோட கொடி ஏற்றிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜனவரி 26, 1930 வந்து டே ஆஃப் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸாக ஒவ்வொரு வருஷமும் நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ எந்த வருஷம் இந்தியா வந்து செகண்ட் நியூக்ளியர் டெஸ்ட் ப்ரோக்ராமில் கண்டக்ட் பண்ண 1998. அதுக்கு பேர் ஆப்ரேஷன் சக்தி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தெரியும் 1974 ஸ்மைலிங் புத்தா. ஸோ இது வந்து செகண்ட் டெஸ்ட். ஸோ 1974 வந்து ஸ்மைலிங் புத்தா, அதுவும் பொக்ரான் தான், ஸ்மைலிங் புத்தா. ஸோ அதோட ஆப்ரேஷன் கோட் வேர்டு வந்து புத்தா ஹேஸ் ஸ்மைல்னா சக்ஸஸ் அப்படின்னு அர்த்தம். அதான் ஸ்மைலிங் புத்தா. ஓகேங்களா? பீஸ்ஃபுல் பர்பஸ்க்காக நாங்கள் இது பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்கிறக்காக தான். ஓகேங்களா? ஸோ இதோட வேல்யூ என்ன அப்படின்னா வந்து ஒரு ரேஷ்னல் நம்பர். ஓகேங்களா? ஸோ சால்வ் பண்ணோம்னா ஸோ இது 3√5 ப்ளஸ் 125 வந்து 5√5, 80 வந்து 4√5, 16 into 5, அப்போது 4√5 ப்ளஸ் 6√5. இதில் √5 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா √5 into 3 + 5, √5 into 4 + 6. ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடும். 8/10 is equal to 0.8. ஸோ இது நேச்சுரல் நம்பரும் கிடையாது, ஹோல் நம்பர் கிடையாது, அப்போ ரேஷ்னல் நம்பர். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதில் எது கரெக்ட் அப்படின்னா 16/4க்கு ஃபஸ்ட்டு கண்டிப்பாக, ஏன்னா போர்ட் மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு இதுதான் பண்ணணும். அப்போ இந்த ரெண்டும் அவுட். ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது -5 + 1 கிடையாது. ஸோ -5 + 1 தான் தப்பு. ஸோ இதை பேஸ் பண்ணி இது தப்பு. அப்போ இதுதான் ஒரே ஆப்ஷன். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணிட்டு, அப்புறம் இதை சால்வ் பண்ணிட்டு, அப்புறம் இதை சால்வ் பண்ணிட்டு, கடைசியாக +1 பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ யார் ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் ஃப்ரீ இந்தியா? லார்ட் மவுண்ட் பேட்டன். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டு வைஸ்ராய் ஆஃப் இந்தியாவும் அவர் தான், ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் ஃப்ரீ இந்தியா அவர் தான். ஸோ அவர் எப்போ வரைக்கும் இருந்தார் அப்படின்னா 21 ஜூன் 1948 வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் வந்து 15 ஆகஸ்ட் 1947லேருந்து 21 ஜூன் 1948 வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இந்தியாவோட ஒரே இந்தியன் கவர்னர் ஜெனரல் அது யார் அப்படின்னா ராஜாஜி இருப்பார். ராஜாஜி எது வரைக்கும் இருப்பார் அப்படின்னா வந்து ஸோ இதுலேருந்து 22 ஜூன் 1948லேருந்து 26 ஜான் 1950 வரைக்கும் அவர் தான் இருப்பார். ஓகேங்களா? ஓகே. ஸோ கங்கா கிராம் ப்ராஜெக்ட் வந்து யார் பண்ணுறாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன். ஓகேங்களா? ஸோ குடிநீர் அமைச்சகம், குடிநீர் மற்றும் சுகாதாரத்துறை. ஓகேங்களா? செமி சர்க்கிள் வந்து ஒரு ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 1250 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். அது வந்து ஒரு ரெக்டாங்கிள்குள்ளே இருக்குது. ஸோ இது ஒரு ரெக்டாங்கிள்குள்ளே அதே மாதிரி என்ன கொடுத்தா டயாமீட்டர் ஆஃப் த செமி சர்க்கிள் வந்து லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள். ஸோ இப்படி இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரேடியஸ் வந்து பிரெத்து, டயாமீட்டர் வந்து லென்த்து. ஓகேங்களா? ஸோ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் லென்த் இன்டூ பிரெத். ஓகேங்களா? ஸோ டயாமீட்டர் தெரியும். ஓகேங்களா? ஸோ அதை வச்சு ஏதாவது பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ πr², ஏன்னா இந்த செமி சர்க்கிளோட ஏரியா πr². ஆனால் πr² வந்து சர்க்கிளோட ஏரியா, அப்போ πr²/2. இது வந்து 1250 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ அப்போது பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சரி 1250 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ பை. ஓகே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா πr², இந்த 2 அங்கே போச்சு அப்படின்னா 2500 பைன்னு ஆகிடும். ஸோ பை அண்ட் பை கேன்சல் ஆகிடும். r² is equal to 2500, r is equal to 50 சென்டிமீட்டர். ஓகேங்களா? r is equal to 50 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ ஏரியா ஸோ r வந்து அப்போது பிரெத் is equal to 50, length is equal to 50 into 2, ஏன்னா டயாமீட்டரில் equal to 100. ஓகே. அப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா L into B is equal to 50 into 100 is equal to 5000 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? ஸோ 5000 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி யார் இது பண்ணால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஓகேங்களா? ஸோ தாமஸ் ஆல்வா எடிசன் நமக்கு தெரியும் பல்பை கண்டுபிடிச்சார். டால்டம் வந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்குது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணது அவர் தான். ஓகேங்களா? ஸோ ஐன்ஸ்டீனோட ஃபேமஸான ஃபார்முலா E is equal to mc² ரிலேட்டிவிட்டியில். ஓகேங்களா? ஸோ ரிலேட்டிவிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரிலேட்டிவிட்டி ஆஃப் டைம், லென்த்து, வெயிட், மாஸ் மூணுமே இருக்குது. ஓகேங்களா?
ஓகே. ஸோ 1800 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு காலேஜில் இருக்காங்க. எத்தனை பேர் மேக்ஸ் படிக்கிறாங்க? ஸோ இதெல்லாம் டிகிரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸ் வந்து 60 டிகிரி ஓகேங்களா? ஸோ அப்போது மேக்ஸ் மட்டும் 60 டிகிரி, ஒரு ஃபுல் சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 360 டிகிரி. அப்போ மேக்ஸில் படிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 60 டிவைடட் பை 360 இன்ட்டு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸு? 1800 ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்டு 1800. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 5. ஸோ டோட்டலாக 300 ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா? 300 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ஸ் படிச்சுட்ருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸை ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பாதி பேர் ஹிஸ்ட்ரிக்கு போயிட்டாங்க, பாதி பேர் மாஸ் கம்யூனிகேஷன் போயிட்டாங்க. மாஸ் கம்யூனிகேஷனுக்கு வந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்குறேன். ஸோ பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து 12 டிகிரி ஓகேங்களா? 12 டிகிரி. அப்போது பொலிட்டிக்கல் சயின்ஸில் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னா 12 டிவைடட் பை 360 இன்ட்டு 1800. ஸோ இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா 5. டோட்டலாக 60 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருந்தாங்க. பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் கம்யூனிகேஷன் போயிட்டாங்க, மீதி பேர் ஹிஸ்ட்ரி போயிட்டாங்க. ஸோ வாட் இஸ் த இன்க்ரீஸ் இன் ஸ்டூடெண்ட்ஸ் இன் மாஸ் கம்யூனிகேஷன் ஓகேங்களா? ஸோ பாதியாக போனதுனால 60 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 30. ஸோ 30 பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் கம்யூனிகேஷன் வந்து போயிருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர்த்துக்கு 151 விட ஹைட் அதிகம், ஆனால் 156 விட கம்மின்னு கேட்டிருக்காங்க. அப்போது இது 5, 12, 151 அதிகம் தான் கேட்டிருக்காங்க. மோர் தென், அப்போ இதை எடுக்கக்கூடாது. இது 157, இது எடுக்க தேவையில்லை. 4, 10 ஓகேங்களா? ஸோ 5 + 12 + 4 + 10 ஓகேங்களா? ஸோ இது 17, இது 14. 17 + 14 இஸ் ஈக்குவல் டு 31 ஓகேங்களா? 17 + 14 இஸ் ஈக்குவல் டு 31 ஓகேங்களா? அடுத்து, ஸோ வாட் இஸ் த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் த ஒர்க்கர்? 65 + 55, 65 + 55, இது ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 60. 70 + 50, இதோட ஆவரேஜும் 60. அப்புறம் இது இங்கே 60 தான் இருக்குது. ஸோ 60யோட ஆவரேஜ் 60 தான் ஓகேங்களா? ஓகே. ஸோ டிடிக்ஷா அப்படிங்கிறது இந்த மாதிரி மாற்றிடும். அப்போ ஹர்ஷிதா அப்படிங்கிறது எப்படி மாற்றிப்பாங்க? ஸோ டிஐ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஏ இருக்குது, ஃபஸ்ட் கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் ஐஹெச் இருக்குது, ரெண்டாவது கொண்டு வந்துட்டாங்க. திரும்ப டிஎஸ் இருக்குது, இங்கே கொண்டு வந்துட்டாங்க. ஐக்கே அப்படியே போட்டாங்க ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட் ஹெச்சும் ஏவும் இருக்கும், ஹெச்ஏ. அப்புறம் ஏடி, ஏடி ஓகேங்களா? அப்புறம் ஆர்ஐ, ஆர்ஐ, எஸ்ஹெச், எஸ்ஹெச், ஹெச்ஏஏடி, ஆர்ஐஎஸ்ஹெச், ஹெச்ஏஏடி, ஆர்ஐ, ஹெச்எஸ் இருக்குது, ஹெச்ஏஏடி, ஆர்ஐஎஸ்ஹெச், அவ்வளோதான் ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்ன் அப்படியே எடுத்து இங்கே நம்ம மாற்ற போகிறோம் ஓகேங்களா? ஓகே, அடுத்து என்ன வரும்னு ஸோ பார்த்தாவே தெரியும். 7th டேபிள் 7, 14, 21, 28, 35 அவ்வளோதான் ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து கன்க்ளூஷன் இருக்கும். வில்லேஜஸ் ஹேவ் கோஆப்ரேட்டிவ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் எனி ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்ட்டு. அதே அர்பன் பீப்புளை வச்சு 2 கொடுத்துருக்காங்க. வில்லேஜ் பீப்புளை கொடுத்துருக்கனால அர்பன் பீப்புளை வச்சு கொடுத்துருக்காங்க. அது கரெக்டாக இல்லைன்னா அதை நம்ம கன்க்ளூடே பண்ண முடியாது. அதனால் நெய்தர் 1 nor 2 ஃபாலோஸ். ஏன்னா இங்கே கொடுத்துருக்கிற டேட்டா வேறு, இங்கே கேட்டிருக்கிற டேட்டா வேறு. அதை வச்சு இதை கன்க்ளூட் பண்ணவே கூடாது ஓகேங்களா? ஹிமாலயாஸில் கங்கா உருவாகுது. சத்புரா மவுண்டன்ஸில் எது உருவாகுது அப்படின்னா நர்மதா ரிவர் ஓகேங்களா? ஸோ நர்மதா வந்து நமக்கு அமர்கண்டக் பிளேட்டியூவில் உருவாகும். அமர்கண்டக் பிளேட்டியூ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நார்த் ஈஸ்ட் ஆஃப் சத்புரா, அமர்கண்டக் பிளேட்டியூவில் உருவாகும். அமர்கண்டக் பிளேட்டியூ வந்து நார்த் ஈஸ்ட் ஆஃப் சத்புரா ஓகேங்களா? இந்த சத்புரா வந்து பார்ட் ஆஃப் சென்ட்ரல் ஏஷியன் ஹைலண்ட்ஸ். விந்தியா, சத்புரா, மகாதேவ் யோ, மைக்கால், அப்புறம் ராஜ்மஹால் ஹில்ஸ், சோட்டா நாக்பூர் இதெல்லாம் வரும்ல அது ஓகேங்களா? ஸோ கோதாவரி வந்து பார்த்திங்கன்னா பிரம்மகிரி ஹில்ஸில் ஒரிஜினேட் ஆகும். கோதாவரி வந்து பிரம்மகிரி ஹில்ஸ், நாக்பூர் நம்ம பார்த்தோம்ல பிரம்மகிரி ஹில்ஸ், அங்கே ஒரிஜினேட் ஆகும். ஸோ காவேரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் கூர்க் டிஸ்ட்ரிக்ட், குடகுமலை ஓகேங்களா? யமுனா வந்து பார்த்திங்கன்னா யமுனோத்ரி கிளேசியர் ஓகேங்களா? உத்தராகண்ட் ஓகேங்களா? ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த ஹானஸ்ட்டு, பிரேவு, பங்க்சுவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த ஓவர்லேப்பும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நமக்கு என்னென்னா யார் 3மே சேர்ந்துருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா? யார் 3மே. ஸோ 100%. அப்போ டோட்டலாக P of A union B union C is equal to P of A plus P of B plus P of C minus P of A union B, sorry, P of A intersection B. ஸோ P of A union B union C இதோட வேல்யூ என்ன அப்படின்னா
P of A plus P of B plus P of C minus P of A intersection B minus P of A intersection C minus P of B intersection C plus P of A intersection B intersection C. ஓகேங்களா? ஸோ இப்படி தான். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ A யூனியன் B யூனியன் C 100% தெரிஞ்சுது. 100% இஸ் ஈக்குவல் டு, ஸோ இது இண்டிவிஜுவலாக எவ்வளோ இருக்காங்க. ஸோ 55% ஹானஸ்ட்டு, 70% பிரேவு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாரி 62% பங்க்சுவல் மைனஸ் 38% வந்து பங்க்சுவல் அண்ட் ஹானஸ்ட், 36% வந்து பார்த்தீங்கன்னா பங்க்சுவல் அண்ட் பிரேவ், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு டேட்டா வந்து மிஸ் ஆகுது. 48%. ஓகே, 48% ஆஃப் ஆஃபீஸர்ஸ் ஆர் ஓகே, ஒரு 48% வந்து ஹானஸ்ட் அண்ட் பங்க்சுவல். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, ஸோ நமக்கு மூணுமே இருக்கிறது. ஸோ A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே, ஸோ 100% இஸ் ஈக்குவல் டு, ஸோ 58 ப்ளஸ் 62 வந்து பார்த்தீங்கன்னா 120, 120 ப்ளஸ் 70 190 மைனஸ் 38 ப்ளஸ் 36 74, 74 ப்ளஸ் 8 வந்து பார்த்தீங்கன்னா 82, 82 ப்ளஸ் மைனஸ் 82 ப்ளஸ் 40 வந்து 122 ப்ளஸ் A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C. ஓகேங்களா? ஸோ 190 மைனஸ் 122 வந்து பார்த்தீங்கன்னா 68 ப்ளஸ் A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C. அப்போ A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C வந்து 32%. ஓகேங்களா? ஸோ 32% வந்து பங்க்சுவலாகவும் இருக்காங்க, ஹானஸ்டாகவும் இருக்காங்க, பிரேவாகவும் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உமன் வந்து பார்த்தீங்கன்னா WOMEN, அதை வந்து XMPAS அப்படி போடுறாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, ஸோ எக்ஸு, ஸோ டபிள்யூக்கு அப்புறம் எக்ஸ் உடனே வந்தது. ஓகேங்களா? MNO இப்படி MNOP ABCD NOPQR. அப்போ ஆல்டர்னேட்டிவ். ஸோ ஆல்டர்னேட்டிவ் ஒவ்வொன்றும் ஆடும் ஆகிட்டு போகுது. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டை எப்படி கோட் பண்ணுவாங்க? TREND. ஓகேங்களா? ஸோ ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து TU. ஓகே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து ஆல்டர்னேட்டிவாக போகுது அப்படிங்கிறது போட்டுருவோம். ஓகேங்களா? ஓகே, டிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா EFGH, அப்போ I, யூவில் ஆரம்பித்து ஐயில் ஜாயின் பண்ணுறது. அப்போ இது ஒன்று மட்டும்தான். ஓகேங்களா? DEFGHI. ஓகேங்களா? ஸோ எதுக்கு செக் பண்ணலாம்? QR PQR, ஸோ UP EFGH. ஓகேங்களா? KLM, அப்போது J, UPHJI UPHJ, அவ்வளோ. ஓகேங்களா? ஓகே, அடுத்து ஸோ செலக்ட் த நம்பர்ஸ் விச் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ரெஸ்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 5 into 10, 5 into 17. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3 into 21, 3 into 27. ஆர் ஓகே, அதுதான் 3 into 27, 13, ஓகே சம்திங். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 8 into 4, 8 into 6. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நம்பரால் அது ஆகாது. ஓகேங்களா? ஓகே, இது 91 வந்து 3 into 27ல், ஸோ இது 13 into 7. ஓகே, ஸோ இது வந்து 7 into 9, 13 into 7. ஓகே, ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ஃபேக்டர் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபர்தராக சிம்ப்ளிஃபை பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 7 into 2, இது 9 into 3, அதனால் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஓகே, அடுத்து ஸோ 12% ஒரு சர்க்கிள் உட்காந்துறாங்க. ஓகே, 12% எப்படி போடணும்னா, ஸோ ஃபஸ்ட்டு 4ஆக பிரிச்சுக்குங்க. அப்புறம் ஒவ்வொருத்தங்க நடுவில் 2 இடம், 1 2 1 2 1 2 1 2. ஓகேங்களா? ஓகே, L and H are sitting opposite. ஸோ Lக்கு ஆப்போசிட்டில் H. ஓகேங்களா? G and I ஆப்போசிட், ஆனால் இன்னும் ஃபிக்ஸ் பண்ண முடியல. L is sitting to the immediate right of I.
ஸோ ஐயோட இமீடியட் ரைட்டில். அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து G and I are sitting opposite to each other. G and I are sitting opposite to each other. ஓகேங்களா? ஸோ இந்த கொஷினை வச்சு என்ன இது பண்ணலாம்? ஓகே, A is sitting immediately next to and in between H and C. H and Cக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா A வந்து உட்காந்துட்ருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்கு. என்ன கேட்டேன்னா A is the 5th person to the left of I. ஓகேங்களா? ஸோ I இருக்காங்க, ஐக்கு லெஃப்ட் 1 2 3 4th அப்படின்னா கிடையாது. இங்கே 5th கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக A வந்து 4th person to the left of I is the 4th person to the right of C. ஓகேங்களா? ஸோ Cக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ரைட்டு. G is sitting to the immediate left of H. ஆமாம், Hோட immediate left G இருக்காங்க. ஓகே, C and L are sitting beside each other. Cயும் Lயும் எங்கெங்கேயோ இருக்காங்க, அதுவும் கிடையாது. ஓகேங்களா? ஓகே, ஸோ கேட் வந்து மியாவ் சவுண்டு கொடுத்தோன்னா டக் வந்து குவாக் சவுண்டு கொடுக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ WMHKRDFL. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா RGACMXYD. ஸோ ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ் வந்து நிறையா இருக்குது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்பரிங் பண்ணிடலாம். ஸோ R வந்து பார்த்திங்கன்னா 18, இது வந்து 7 1 3 13 24 25, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து W வந்து 23, M வந்து 13, H 8, K வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 11, R வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 18 4 6 12. ஓகேங்களா? ஸோ இந்த டிஃப்ரென்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நோட் பண்ணோன்னா ஸோ +5 +6 +7 +8, அப்புறம் திரும்ப +5 +6 24 அப்புறம் 25 26 திரும்ப 1 2 3 4 வரும். இது +7, இது +8. ஓகேங்களா? அப்போது அடுத்து இதுக்கு இது ஒன்று RSL RSL TK QMN. ஓகேங்களா? ஓகே, ஸோ இதுலேருந்து எதாவது க்ளூ எடுக்க முடியும்னா ஃபஸ்ட்டு இது வரைக்கும் ஒரு செட்டு. ஸோ ஹாஃபாக வந்து பார்த்திங்கன்னா செட்டு பிரிச்சிருக்காங்க, ஹாஃபாக செட்டு பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆருக்கு வந்து பார்த்திங்கன்னா M. ஓகே, ஆருக்கு கண்டிப்பாக M. ஸோ எஸ்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எஸ் வந்து இங்கே எத்தனாவது பொசிஷனில் வரும் அப்படின்னா 19ல். எது கூட 6 ஆட் பண்ணால் 9 வரும் அப்படின்னா 13. ஓகேங்களா? ஸோ 13 வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து M தான், MM. ஸோ அதுக்கப்புறம் இது 12, எது கூட 7 ஆட் பண்ணால் 12 வரும்னா 5 கூட 7 ஆட் பண்ணால் 12, 5 வந்து E. இது வந்து பார்த்திங்கன்னா 20 எது கூட இது ஆட் பண்ணால் 20 வரும்னா L 12. ஸோ MMEL. ஸோ MMEL இது மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ நமக்கு ஆப்வியஸாக சேம் ஆன்சர் தான் வரும். ஓகேங்களா? ஓகே, ஸோ 100 கொஷின்ஸ், 17th கொஷின் பேப்பர், இன்னொரு 3 தான் இருக்குது. ஸோ நாளைக்கு எல்லாமே நம்ம ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம எந்த அளவுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் இதுக்கு போகிறீங்க அப்படின்னா வந்து நான் கொஷினை மாற்றணும், நீங்கள் பாஸ் பண்ணுங்கள், சால்வ் பண்ணுங்கள். ஓகே, எந்த அளவுக்கு நம்ம ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ கீப் ப்ராக்டிஸிங். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.